எல்லார் வீட்லயும் ரைடு போடுறானே, ஏன் நீ இவ்வளவு ஏத்து பேசுறிய, உன் வீட்டில் போடலன்னு கேட்கிறான். போடு, நீ தான் எனக்கு காசு கொடுத்துட்டு போகணும் செலவுக்கு. விசச்சாராயம் குடித்தவர் உயிர் பிழைத்ததால் குடும்பமே சோகத்தில் மூழ்கியது. பசிக்கு சாப்பிட்டு பள்ளிக்கூடம் வர்ற அளவுக்கு கூட வக்கில்லாத நிலைமையில 60 ஆண்டுகளா கொப்பேன் நீ அவன் இவன் அந்த பைய இந்த பைய எல்லா பையில ஆண்டு எங்களை பிச்சைக்கார பைய மக்களை காலையில சோறு போடணும், மதியம் சோறு போடணும், ஒரு பரதேசி கூட்டமா மாத்திட்டு இதுல சாதனை சாதனை. அப்படிப்பட்ட பரம்பரை இருந்துட்டு ஊழ கும்பிடு, அரைச்சிட்டு ஒரு சீட்டு காய்ச்சிட்டு. ஃபிடல் காஸ்ட்ரோ சொல்றான்ல, ஒருத்தன் அயோக்கியன் என்று தெரிந்தும் அவனை புனித்தப்படுத்துவதற்காக பேசுகிறான் பாரா, அவன் தாண்டா ஆக கொடுமையான அயோக்கியங்கிறான். அங்க பாருங்க, யாரோட கூட்டணி வைக்கிறது, எவன் வருவான் போவான்னு தெரியல, இன்னும் தலைப்பிச்சிட்டு இருக்கேன். நான் வேட்பாளர் தேர்வு பண்ணி அறிவிச்சு வேலை செஞ்சுட்டு போயிட்டு இருக்கேன். எல்லாருமே பைத்தியமா இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது. அதுல ஒரு அறிஞன் சொல்றான், பைத்தியக்காரர்கள் இருக்கிற சபையில் போய் உட்கார்ந்துக்கிட்டு நீ என்ன அறிவா பேசினாலும் நீனும் பைத்தியக்காரனை தான் மதிக்கப்படுவ. அவர் தவறான வழிகளில் இளைஞரை கொண்டு போகிறார். நான் தான் பூரா பேர் வாங்க கூட்டம் முடிஞ்சு டாஸ்மார்க்கு போகணும்னு கூட்டிக்கிட்டு பைத்தியக்காரப்பு. அவன் மேசை தட்டுறதுக்கு பதிலாக சாணி தட்டிருந்தா கூட 1000 எர்ராட்டி தட்டிருக்கலாம். சிறைக்குள்ள எல்லா சிறையிலையும் தனிமைச்சிரு, என்னை யாரும் பார்க்கக்கூடாது, ஏன்னா நான் பயங்கரவாதி, அதுலேயும் சர்வதேச இன்டர்நேஷனல் டெரரிஸ்ட். நான் என்னோட யாரும் பேசுனா ஏன் பேசக்கூடாதுன்னு சொல்லுங்க. அவன் பேசி அந்த சிறைக்குள்ள அவன் பல பேரை தயார் பண்ணிடுவான். இந்த கரூர்ல செந்தில் பாலாஜி என்கிற அவர் கெட்ட கேட்டிருக்கு அம்மையார் ஜெயலலிதா ஜெயிலுக்கு போன பிறகு அடுத்த முதல்வர் யார் என்ற பட்டியலில் அவர் பேரும் இருக்கிறது கருங்க. அவரும் அவர் தம்பியும் அடித்த கொள்ளை இந்த நாட்டிலே அந்த செந்தில் பாலாஜி அப்படின்னு பேசிவிட்டு அவர் வந்தால் அவர் மேல எல்லா வழக்குகளையும் போட்டு அப்படிலாம் பேசிட்டு திருப்பி இந்த கட்சிக்கு வந்தவனை, நீங்கள் வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கிறீர்கள், சரியான இடத்திற்கு வந்திருக்கிறீர்கள், ஏனென்றால் இவ்வளவு வசூலிக்கிறவர் அந்த கட்சியிலே இருந்து ஒரு பக்கமே வசூலை கொடுத்து கொண்டிருப்பது சரியா இருக்காது, எங்களுக்கும் நீங்கள் வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கிறீர்கள். ரெண்டு அவர் தான் பேசுகிறார். ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான்டா வளர்ச்சி, உன்னை ஆசையோடு ஈன்றவளுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி. திருடாதே பாப்பா திருடாதே, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, ஒரு திறமை இருக்கு மறந்து விடாதே, தூங்காதே தம்பி தூங்காதே. எவ்வளவு இடையூறுகள், இந்த கூட்டம் நடக்குமா என்று தெரியவில்லை, ரொம்ப சிக்கல் ரொம்ப பிரச்சனை என்றெல்லாம் சொன்னார்கள். என் அன்பு தம்பிகளே, அலையில்லாத கடலால் நல்ல மாலுமியை உருவாக்க முடியாது. தடை இல்லை என்றால் படைக்கு மதிப்பில்லை. இடையூறுகளும் அடக்குமுறையும் ஒடுக்குமுறையும் இல்லை என்றால் ஒரு நல்ல தலைவன் உருவாவது முடியாது. வழி இல்லை என்றால் வழி இல்லை. புண்பட்டால் தான் பண்படுவோம். அதனால் யார் உன்னை கண்டு அஞ்சுகிறார்கள், எவன் உன்னை கண்டு இடையூறு தருகிறான் நெருக்கடி தருகிறான் அவன் உன்னை கண்டு பயப்படுகிறான் என்ற அர்த்தம். உண்மைதான், உண்மைதான். எப்பவுமே காந்தி நமக்கு என்ன கற்பிக்கிறார், முதல்ல உன்னை புறந்தள்ளுவான், நிராகரிப்பான், இவன்லாம் ஒரு ஆளா, அப்புறம் ரொம்ப பண்றாங்களான்னு கொஞ்சம் விமர்சிப்பான், அப்புறம் சண்டை போட வருவான், அப்ப நீ ஜெயிச்சிருவாங்கிறான். இப்ப சண்டை போட வந்துட்டான். முதல்ல புறந்தள்ளி பார்த்தான், சீமான்லாம் ஒரு ஆளாயா அப்படின்னா, இப்ப அவன் பார்க்கும்போது நம்ம மட்டும்தான் ஒரு ஆளா தெரியுது அவனுக்கு, ஏதோ பிரச்சனை. அப்புறம் விமர்சனம். எல்லாவற்றுக்குமே நமது முன்னவர்கள் நமக்கு தத்துவங்களை தந்திருக்கிறார்கள், வழிகாட்டி இருக்கிறார்கள். குறிப்பாக நம்ம உயிர் தலைவர் மேதகவி பிரபாகரன் அவர்கள் என்னிடத்தில் தனிப்பட்ட முறையில் சொன்னது, அவர் மீது வைக்கிற இயக்கத்தின் மீது வைக்கிற விமர்சனங்களை நான் ஒரு சிறுவனா தம்பியாக எடுத்து சொல்லும் போது அவர் அமைதியாக கேட்டு ஒரே ஒரு வார்த்தை தான், விமர்சனம் என்பது வெறும் சொற்கள் தானப்பா, நம்மை காயப்படுத்தும் கற்கள் இல்லையே, முடிஞ்சு போச்சு. அடுத்த வார்த்தை, வைரக்கல்லை விட்டு எரிந்தார்கள் என்றால் எடுப்போம், வெறுங்கலை விட்டு எறிந்தார்கள் என்றால் தடுப்போம். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். அவ்வளவுதான்.
இவ்வளவுதான், இது அவ்வளவுதான், அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அது அவர் தம்பி, அவருடைய பிள்ளை. நான் என்ன சொல்றேன்னா, விமர்சனத்தை தாங்காதவன் விரும்பியதை அடைய முடியாது. அவதுரை அலட்சியம் செய்ய இயலாதவன் அற்ப வெற்றியை கூட தொட முடியும். ஏற்காமல் விளையாட முடியாது. விமர்சனம் இல்லாது வளர முடியாது. விமர்சனம் என்பதும் ஒருவித பாராட்டுத்தான். யாரையோ ஒருவனை நீ பொறாமைப்பட வைத்திருக்கிறாய். விடல் கஷ்டம் என்ன சொல்றான்? ஏய், நீ போற பாதையில உனக்கு ஒரு இடையூறும் இல்லையாடா, ஒரு தடங்களும் இல்லையாடா, ஒரு பிரச்சனையும் இல்லையாடா, திரும்பி வாடா. அது நீ போக வேண்டிய பாதை இல்லை, வேற எவனோ ஒருத்தன் போன பாதை. நீ போகிற பாதையில் தடைகள், இடையூறு, அச்சுறுத்தல், அடக்குமுறை, ஒடுக்குமுறை, இந்த இடையூறுகள் எல்லாம் இருந்தால் நீ போவதாண்டா சரியான பாதை, துணிந்து போ. அதாங்க. இப்போ உனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குல்ல, இப்ப தெரியுதுல்ல. இதே வேற கட்சியில சேர்ந்தீங்கன்னா மகராசனா நடத்திக்கம்பா. ஏன்னா நாம் தமிழர் கட்சியில சேர்ற, இந்த கட்சி ஆட்சிக்கு வந்தா அந்த கட்சி வீட்டுல ரைடு, அந்த கட்சி ஆட்சிக்கு வந்தா இந்த கட்சி வீட்டுல ரைடு, இந்த கட்சி ஆட்சிக்கு வந்தா ரெண்டு பேரும் வீட்டுலயும் ரைடு. நான் என் தம்பி அரவிந்தன், மகேந்திரன் எல்லார்ட்டையும் சொல்லுவேன், கட்சியில இணைய போற பிள்ளைகள் எங்க ஐயா மாரிம் தலைமையில வர வழக்கறிஞர்கள் எல்லாருக்கும் நான் சொல்றேன், நீங்கள் நாம் தமிழர் கட்சியில இணையல, நாம் தமிழர் கட்சியில இணையல, நாம் எல்லாம் இணைந்து தமிழ் பேரினத்திற்கென்று ஒரு அரசியல் கட்சியை உருவாக்குகிறோம். நீங்க அண்ணனோட இணையறேன்னு நினைக்காதீங்க, நான் தான் உங்களோட இணையறேன். ஏன்னா மக்களுக்கென்று ஒரு படை இல்லை என்றால் மக்களுக்கென்று ஒன்றும் இல்லை என்கிறான் மாசேத்தும். அப்ப தமிழ் மக்களுக்கென்று ஒரு படை இல்லை. இன்னைக்கு மீத்தேனா, ஈத்தேனா, ஹைட்ரோகார்பனா, பெட்ரோகெமிக்கல் மண்டலமா, நிலமா, வளம் களவு போதா, மலைகள் திருடு போதா, மண் அள்ளப்படுதா, நீர் உறிஞ்சப்படுதா, வாத்தியாருக்கு வேலைக்கு பணி நிரந்தரமாக்கலையா, செவிலியருக்கு பிரச்சனையா, மருத்துவருக்கு பிரச்சனையா, மாணவருக்கு பிரச்சனையா, மீனவருக்கு பிரச்சனையா, விவசாயிக்கு பிரச்சனையா, போராடுவதற்கு புரட்சிகர ஒரு அரசியல் படை இங்க இல்லை. அது இப்போது காலம் உருவாக்கி தந்திருக்க அந்த படை தான் நாம் தமிழர் என்கிற அரசியல் பெரும்படை. நாங்க பரம்பரையா சம்பாரிச்சு வச்ச சொத்தை காப்பாத்த கட்சி ஆரம்பிக்கல. உடன் பிறந்தார்களே, அப்பா அமைச்சர், அப்புறம் மகன் அமைச்சர். அப்பா பாராளுமன்றத்தில் இருந்தால் மகன் சட்டமன்றத்தில் அமைச்சரா இருப்பார். அப்பா மத்திய அமைச்சரா இருந்தார், இவர் மாநிலத்திலே இவர் சட்டமன்ற உறுப்பினரா இருப்பார். இந்த மாதிரி கட்சி இல்லையே எங்க கட்சி. நாங்க அன்றாடங்காட்சிகள், தினக்கூலிகள், பஞ்சப்பராரிகள், உழைக்கும் மக்கள், பாட்டாளி வர்க்கத்தின் வாரிசுகள். நாங்கள் மேடை பெருசா இருக்கு, போடுறதுக்கு என்ன பாடுபட்டார்கள் என் தம்பிகள் என்பது அது எங்களுக்கு தான் தெரியும். எல்லார் வீட்லயும் ரைடு போடுறானே, ஏன் நீ இவ்வளவு ஏத்து பேசுறிய, உன் வீட்டுல போடலன்னு கேட்கிறான். போடு, நீ தான் எனக்கு காசு கொடுத்துட்டு போகணும் செலவுக்கு. வாப்பா, தேர்தல் ஆணையம் கேட்குது, எப்படா கட்சி நடத்துறிய, இவ்வளவுதான் காசு வருதா? அவ்வளவுதாங்க வருது. டேய், ஃபண்ட் ரைசிங்க்கு ஏதாவது திட்டம் எடுங்கடா. எங்களுக்கு தேர்தல் ஆணையர்கள் ஏதாவது ஏப்பா நிதி திரட்டுறதுக்கு ஏதாவது பண்ணுங்க. நாங்களும் பிறண்டு தாங்க பார்க்குறோம், ஒன்றும் நடக்க மாட்டேதுங்க, ஒன்றும் நடக்க மாட்டேது. அதனால கரம்பயம் மண்ணுங்கிறது, அதாவது சிற்றூர்களில் நம்ம கூட்டம் நடத்தணும். ஆனால் இன்னைக்கு இணைப்பு விழா அப்படின்னு ஒன்று நாங்கள் இதுவரை நடத்தினதில்லை. கட்சியில் பல லட்சக்கணக்கான மக்கள் இணைந்து நாங்கள் ஒரு படையாக உருவானாலும் இணைக்கிறது இல்லை, எண்ணிக்கையும் சொல்றது இல்லை. எங்கள் கட்சியிலேருந்து எவனாவது 2 பேர் பேச்சு வந்தா 2000 பேர் இணைஞ்சான்மா. டே, நம்ம கட்சியில் அந்த கிராமத்தில் 2000 பேர் இருந்தாங்களடா, இல்லைனா அந்த 2 பேர்ண்ணே, அவன் 2 பேர் போனதுக்கு இப்படி 2000 பேர் அப்படி பேசுறது நான் விரும்புறது இல்லை. மாற்று இயக்கத்திலிருந்து வந்தாலும் அதை வெளியில் சொல்றது இல்லை. சேர்ந்துட்டீங்களா, வேலையை பாருங்க, அவ்வளவுதான். அதுல எங்களுக்கு எந்த பெருமையும் இல்லை. நாங்கள் வரலாற்றின் வழிவந்த பிள்ளைகள். அப்ப வரலாற்றின் பாதையில் பயணிக்கும் போது நாங்கள் வாழ்ந்தது எங்கே, வீழ்ந்தது எங்கே, அதை ஆழ்ந்து தெளிந்து யோசிக்கும் போது எங்களுக்கு தெளிவு இருக்குது. எங்களை பிரித்து பிளந்து சிதைத்து அழித்தது யார்? அதிகாரமற்ற அடிமை மக்களாக எங்களை தாய் நிலத்திலே நிறுத்தியது யார்? என் சொந்த நிலத்திலே நான் அடிமைப்பட்டு கிடக்க காரணம் என்ன?
அதிமுக திமுக ஆளுது. ஆனால் இந்த மண்ணின் மக்களுக்கான அதிகாரமா என்ற கேள்வி நீங்க எழுப்பி பார்க்கணும். இதுவரை நிறுவப்பட்டிருக்கான்னு பார்க்கணும். உன் மொழி வாழ்ந்திருக்குதா? உன் இலக்கியம், ஒரு வரலாறு, உன் வழிபாடு என்ன வாழ்ந்திருக்குது? என்ன இருக்குது? நாங்கள் எங்கள் பெரிய தகப்பன் நம்மாழ்வாரை வந்து அப்பா என்று பெரிய தகப்பன் என்று அழைத்தோம். என்னை பெற்றவர் ஒருவர் இருக்கிறார். அவர் என்னை பெற்றதால் அப்பா. நம்மாழ்வார் என் மண்ணை பெற்றதால் அவன் எனக்கு பெரியப்பா, பெரிய தகப்பன். அவருக்கு இல்லாத அவர் அளவுக்கு இந்த மண்ணை மக்களை நேசித்த ஒரு சமீப காலத்தில் ஒரு தலைவன், ஒரு மகன் யாராவது நீங்க சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. அவருக்கு என்ன அங்கீகாரத்தை, என்ன பெருமையை இந்த திராவிட ஆட்சியாளர்கள் கொடுத்தார்கள்? சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. எங்கேயாவது செலவு வச்சிருக்காங்களா? தெருவுக்கு தெரு பேரு. எங்கெல்லாம் ஒரு ஊர்ல வந்து சாராய கடை சந்துன்னு பேர் வச்சிருக்காங்க தெருவுக்கு. சிரிக்காத, உண்மையிலே ஒரு ஊர்ல இருக்குது. திருச்சியில ஒரு சாராய கடை சந்து அரசே வச்சிருக்குங்க. சந்துல எங்கெங்க போறீங்க? அந்த எந்த ஊர்ல எந்த இடத்துல பொண்ணு எடுத்திருக்கீங்க? சாராய கடை சந்துல இருக்குங்க என் பொண்ணு மாமனார். பெருமைக்குரிய அதுல கீழே போட்டுக்காண்ட எவ்வளவோ எங்க முன்னோர்கள் பெருமைக்குரியவர் இருக்காங்கடா, அவங்க பேர்ல வைக்க கூடாதுன்னு வைக்க மாட்டாங்க. ஒருத்தன் செய்தி போட்டிருக்காங்க, நீங்க சிரிக்கிறதா சொல்லல, உண்மையிலே எழுதியிருக்காங்க. விசச்சாராயம் குடித்தவர் உயிர் பிழைத்ததால் குடும்பமே சோகத்தில் மூழ்கியது. என்னடா 10 லட்சம் செத்தா 10 லட்சம் கிடைக்கும்னு ஆவலா இருந்தவன் பொழைச்சிக்கிட்டான், அதனால சோகத்தில் மூழ்கிருச்சு குடும்பம்னு எழுதியிருக்கான். இவ்வளவு பெருமை மிக்க ஆட்சியாளர்கள் நம்முடைய ஆட்சியாளர்கள். பட்டுக்கோட்டை எங்கள் தாத்தாவின் பாட்டுக்கோட்டையாக இருந்த ஒரு மண்ணது. தேனாறு வாயுது, பாலாறு வாயுது, மக்கள் வயிறு தான் காயுதுன்னாரு. ஒன்னா இருக்கணும், அதான் ஒற்றுமையா இருக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்தின ஒரு பெருந்தகை நம்முடைய தாத்தா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தர் அவர்கள். நீங்க கவனிச்சுக்கணும். சாதி மத வேறுபாடுகள், பிறப்பின் அடிப்படையில் பேதம், இதையெல்லாம் பெரிய பெரிய ஞானிகள், சித்தர்கள், யோகிகள் எவ்வளவு பேர் பாடிட்டாங்க, சாடிட்டாங்க. ஆனால் 2 வரியில யாரு மேல கீறினாலும் ரத்தம் ஒண்ணுதான், ஆக மொத்தம் நீயும் நானும் 10 மாதம் தான். பேச பக்கம் பக்கம்லாம் எழுதுனா. அதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு பாட்டை இருக்கான், பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் தான். அடுத்த 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 பலாயிரம் 2000 ஆண்டுகள் கழித்து இன்னொரு தாத்தா வந்தான். அவன் போடுறான், யாரு மேல கீறினாலும் ரத்தம் ஒண்ணுதான், ஆக மொத்தம் நீயும் நானும் 10 மாதம் தான். காலமறிந்து கூவும் சேவல் கணக்கா கூவும் நிறுத்தாது, கூடையை தூக்கி கவுத்து போட்டாலும் நிறுத்தாது கூவும்டான்ட்டான். அப்படி காலமறிந்து கூவுகிற சேவலாக உங்கள் பிள்ளைகள் நாங்க கூவி கொண்டிருக்கோம். கேட்டா கேளுங்க, கேட்கலைன்னா போடுங்க, போட்டா போடுங்க ஓட்டு, போடலைன்னா போங்க. ஆனால் யாருமே இல்லை, இதை பேசவே இல்லை, இது சொல்லவே இல்லை. அப்படி யாருமே இனி சொல்ல முடியாது. திமுக விட்டால் அதிமுக தான், அதிமுக விட்டால் திமுக தான் என்று யாரும் இனி சொல்லக்கூடாது. வரலாறு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறது. 2 பேரையும் விடுங்கள், வழி இல்லை என்று சொல்லாதீர்கள். உங்கள் வயிற்று பிள்ளைகளே, நாங்களே ஒரு மாற்றாக, மகத்தான ஒரு அரசியல் ஆற்றலாக நாங்களே உங்கள் பிள்ளைகள் ஒரு வழியாக வந்து நிற்கிறோம். அதை கவனியுங்கள். ஒரு எடுத்து வைக்கிற அரசியலை பாருங்கள். மண்ணுக்கு, மக்களுக்கு, ஆட்டுக்கு, மாட்டுக்கு, நாய்க்கு, நரிக்கு, புல்லுக்கு, பூண்டுக்கு, மலைக்கு, செடிக்கு, அருவிக்கு, ஆறுக்கு, எல்லாவற்றுக்குமான ஒரு அரசியல். உலகத்தில் எந்த அரசியல் பேரையும் முன்வைக்காத உயிர்மையினை அரசியல். பேரன்பு கொண்டு பூமி தாயை நேசித்து நிற்கிற ஒரு பெரும் அரசியல். அது எந்த அரசியலுக்கும் முன்னெடுக்கல. நாங்கள் கூவுகிறோம் என் உடன் பிறந்தார்களே, பேரன்பு மிக்க பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகள் கூண்டுக்குள் இருந்து கூவுகிறோம். அதனால் சத்தம் அதிக தூரம் கேட்கவில்லை. ஆனால் ஒரு நாள் இந்த சேவல் கூரை மேல் நின்று கூவும். அன்னைக்கு உலகம் திரும்பி பார். ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதான்டா வளர்ச்சி. உன்னை ஆசையோடு ஈன்றவளுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி. நாளும் ஒவ்வொரு பாடம் கூறும் காலம் தரும் பயிற்சி. உன் நரம்போடுதான் பின்னி வளரணும் தன்மான உணர்ச்சி. அந்த தன்மான உணர்ச்சி மிக்க இளைஞர்கள் எல்லாம் ஒன்று திரளணும்.
நம் தாத்தன பேரு திருடாதே அப்பா திருடாதே, ஐயா திருடாதே, ஐயா திருடாதே, திருடாதே அண்ணா திருடாதே. ஏன் பாடல? அவன் தான் திருட்டு போய் ஆயிட்டான், அவனை திருத்த முடியாது முடிவிட்டாரு. அப்ப என்ன பண்றாரு? அடுத்த தலைமுறை தளிர்களை, எதிர்கால பிஞ்சுகளை அதை செதுக்க முடியாது, அதை சரி செய்ய முடியாது. போய் திருடாதே பாப்பா திருடாதே, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, ஒரு திறமை இருக்கு மறந்து விடாதே, திருடாதே பாப்பா திருடாதே. திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக் கொண்டே இருக்குது, அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது, திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. இவ்வளவு பாடி வந்த நம்ம தாத்தா ஒரு இடத்துல பாருங்க, இசையமைப்பாளன், இயக்குனர், பாடலாசிரியர் எல்லாம் சேர்ந்து உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டா, உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டா. இந்த உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டாங்கிற வரியை அந்த பாடலை நீங்க கேட்கும்போது பாருங்க 4 தடவை படிப்போம். ஏன்னா அதை வலியுறுத்தி சொல்லணும், அழுத்தி அழுத்தி சொல்லணும், மனசுல பதிகிற வரைக்கும் திரும்ப திரும்ப சொல்லணும் என்று. உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டால் ஒதுக்குற நோக்கம் இருக்காது, பதுக்கிற நோக்கமும் இருக்காது. இங்க பதுக்கிற நோக்கமும் ஒதுக்குற நோக்கம் தான் இருக்கு, உழைக்கிற நோக்கம் உறுதியாகல. இப்ப அதனால உங்க பிள்ளைகள் வந்து இந்த பதுக்கிற கூட்டத்தை ஒதுக்கணும்னு நினைக்கிறோம். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். முதலீட்டை போய் கொண்டு வரம்ட்டு சிங்கப்பூர்ல இருந்து சிலையை கொண்டு வரோம்னா அது எப்படி? இது அவருக்கு லீக்வானிக்கு அவர் நாட்டிலே சிலை இல்லை. 7.5 கோடிக்கு நான் விபி சிங்குக்கு சிலை. விபி சிங் மாநிலத்தில் சிலை இல்லப்பா. எதுக்கு சிலை? சிலை எதுக்கு கேட்டாரா லீக்வானியும்? அவர் நான் இறந்ததுக்கு பிறகு நான் வாழ்ந்த வீட்டை இடிச்சு தரமாட்டமாக்குங்கன்னாரு. ஏன்னா வந்தே பண்ணல இதான் லீக்வானி வீடு, லீக்வானி வீடுன்னு. அப்படித்தானே இப்ப என்ன நின்னாலும் செல்ஃபி எடுக்கிறதுன்னு வந்துட்டான். எது நின்னாலும் ஒரு எருமாடு நின்று நல்ல எருமாடா இருக்க ஒரு செல்ஃபி போடும். இப்போ இந்த அங்கே போய் பல பேர் செல்ஃபி எடுப்போம். அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால தான் அவர் நான் வாழ்ந்த வீட்டை இடிச்சிருந்துருங்கன்ட்டாரு. இவர் மன்னார்குடியில் வைக்கிறாராம். அதனால நான் வந்தால் இவருக்கு சிங்கப்பூரில் வைக்கலான்னு இருக்கேன். நம்மளுக்கு ஏன் இங்கே சிங்கப்பூரில் வைக்கிறீங்க? அவர் தாங்க போய் பெரிய முதலீடை கொண்டாந்தாரு. அதனால தமிழ்நாடு பயங்கரமாக வளர்ந்துருச்சுருங்க. எங்கள் வளர்ச்சிக்கு பாடுபட்ட பெருந்தகை. அதனால அங்கே சிங்கப்பூரில் சிலை. என்னடே கால கொடுமையை பாருங்க. எப்படிப்பட்ட மேதைகள் இருந்த நாடு இது, இருந்த பிறந்த வளர்ந்த வாழ்ந்த இனம். மறைந்த ஐயா எம்ஜிஆர் அவர்கள் சொல்றாரு, என்ன உடன் பிறந்தார்களே, முதலமைச்சர் ஆயிட்டாரு, நாற்காலியில் உட்கார போகும்போது பேசுறாரு, இந்த நாற்காலிக்கு 4 கால்கள் இருக்குது, அதுல ஒரு கால் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்துன்றது அவருடைய கால்கள்ன்றது. இந்த எம்ஜிஆருக்கு வந்து எல்லாம் காதல் பாட்டெல்லாம் எழுதிக்கிட்டு இருந்தான். மக்களை பற்றி எழுதி அவர் மக்களை பற்றி சிந்திக்கிற தலைவன், மக்களை பற்றி பாடுகிற ஒரு கலைஞனாக மாற்றிய பெருமை நம்முடைய தாத்தா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களுக்கு உண்டு. தூங்காதே அண்ணா, தூங்காதே அப்பா அப்படி பாடலையே. தூங்காதே தம்பி தூங்காதே, நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்து விட்டால் என்ன ஒவ்வொரு, அதாவது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சொல்லியிருந்தார், அந்த பாடல் வந்து ஒரு திரை இசை பாடல் அல்ல, அது அத்தனையும் தத்துவ முத்துக்கள்னு. உண்மையிலேயே அவ்வளவு பெரிய தத்துவ வரிகள். நம் தாத்தா நமக்கு கற்பித்தது ஒன்றுதான். என் அன்பு தம்பி தங்கைகளுக்கு நான் கற்பிக்க விரும்புவதும் அதைத்தான். ஓங்கி வளர்ந்த மூங்கில் மரம் ஒன்னை ஒன்று பிடிச்சிருக்கு, ஒற்றுமையா குறுத்து விட்டு கிளைகளையா வெடிச்சிருக்கு. ஒட்டாம ஒதுங்கி நின்னால் உயர முடியுமா? எதிலும் ஒற்றுமை குலைந்தது என்றால் வளர முடியுமாங்கிறது. அந்த மூங்கில் மரம் போல நாம் சாதி மத உணர்ச்சிகளை கலைந்து நாம் தமிழர்கள் என்ற இன உணர்வோடு இணைந்து பிணைந்து நின்றால் நம்மை வீழ்த்துவதற்கு இந்த உலகத்தில் ஒருத்தனும் கிடையாது. என் தம்பி கந்தசாமி பேசும்போது, யாரை வேட்பாளராக நிறுத்தினாலும் எங்கள் உயிரை கொடுத்தேனும் வென்று விடுவோம்னா அது வேணாம். நான் கேட்பது என் உடன் பிறந்தார்களின் உயிரை அல்ல,
நாங்கள் தமிழர்கள் என்ற உணர்வை முன்னிறுத்தி ஒன்றாக நில்லுங்கள், நாம் வென்று எடுத்துடலாம். உயிரெல்லாம் கொடுக்க முடியாத அளவு கொடுத்தாச்சு, லட்சக்கணக்காக கொடுத்தாச்சு. நீங்கள் தமிழர்கள் என்ற உணர்வோடு ஒன்றிணைந்து நில்லுங்கள். உங்களுக்காக உயிர் தருவதற்கு உங்கள் உடன் பிறந்த உங்கள் அண்ணன் நான் நிற்கிறேன். நீங்க எதை பற்றி கவலைப்படாதீங்க. நம்முடைய தலைவர் நமக்கு கற்பித்தது என்ன? சத்தியத்திற்காக சாக துணிந்து விட்டால் சாதாரணமானவனும் சரித்திரம் படைக்கலாம்ங்கிறது. அது ஒண்ணும் கிடையாது. சாக பயந்தவன் தரித்திரமாகிறான், சாக துணிந்தவனே சரித்திரமாகிறான். சாவுக்கு பயந்தவன் கோழையாயிரான், சாக துணிந்தவன் வீரனாயிரான். பயம் என்பது கோழைகளின் தோழன், வீரனுக்கு எதிரி. அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாதுங்கிறார். அப்படிப்பட்ட பரம்பரை இருந்துட்டு ஊழ கும்பிடு, அரைச்சிட்டு ஒரு சீட்டு காய்ச்சிட்டு ஃபிடல் காஸ்ட்ரோ சொல்றான்ல, ஒருத்தன் அயோக்கியன் என்று தெரிந்தும் அவனை புனித்தப்படுத்துவதற்காக பேசுகிறான் பாரா, அவன் தாண்டா ஆக கொடுமையான அயோக்கியங்கிறான். என்ன செஞ்சாலும் ஆத்தாடி அவர் மாதிரி வருமா? இப்படி பேசி 50 ஆண்டுகளா நான் என்ன படித்தேன், என்ன வேலைக்கு போனேன், என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், தெருவில் கொண்டாந்து விட்டேன். நேற்று எங்கள் ஐயா நல்ல கண்ணு போய் பார்த்தேன். நான் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தோம். எங்கள் ஐயா சொல்கிறாங்க, அவர் யாருன்னு தெரியுமா, மன் கி பாத்தில் பேசுகிறார். மன் கி பாத் ஒரு ஆள் பேசுகிறார், வானொலியில் தான் ஒரு ஆள். நம்ம எல்லாரும் கேட்கணும், ஆனால் நம்ம எல்லாரும் சொல்கிறத அவர் ஒருத்தர் கேட்க மாட்டார். எதுக்காக 2000 ரூபாயை கொண்டு வந்தீங்க? அப்புறம் 2000 ரூபாய் செல்லா, 1000 ரூபாய் செல்லாது. நீங்கள் இப்போ எதுக்கு இப்போ 2000 ரூபாய் செல்லாதுங்கிறீங்க? இங்கே வாங்கப்பா. என் பங்காளி வடிவேல் சொல்றது, நல்லவன் மாதிரி பேசிட்டு இருந்தானப்பா, பைத்தியமாவே அந்த மாதிரி நல்ல மாதிரி தெரிஞ்சாங்க. இங்க திராவிட மாடல் மாதிரி இது ஒரு குஜராத் மாடல்னு பேசியிருந்தாங்க கொஞ்ச நாள். 2 மாடலே ஓட்ட அம்பாசிடர் இருந்து இப்பதான் நமக்கு தெரியுது. யாராவது தள்ளி விட்டாதான் செல்ஃப் எடுக்கும் இருக்குது. அது அந்த நிலைமையில வச்சுக்கிட்டு ரொம்ப பீத்துறாங்க மாடல் மாடல்ன்ட்டு. எதுக்காக 2000 ரூபாய் கொண்டு வந்தீங்க? அந்த தொகை, அந்த பணத்தை அச்சடிக்க 5000 கோடிக்கு மேல செலவாயிருக்குன்றீங்க. சொல்றது நீங்க தான் சொல்றீங்க. எதுக்காக 1000 ரூபாய் நோட்டு செல்லாது? பணம் செல்லாது என்றால் ஊழல் லஞ்சம் ஒழியும். எப்படி ஒழியும்? விளக்கங்க. தீவிரவாதம் ஒழிந்து விடும். எப்படி ஒழியும்? பணம் செல்லாது என்று நீங்கள் சொன்ன பிறகுதான் காஷ்மீர்ல புல்வாமா மாவட்டத்தில் தாக்குதல், 40 ராணுவ வீரர்கள் உயிர் பலி. எப்படி ஒழிந்தது? ஒவ்வொரு நாளும் சொல்கிறீர்கள் தீவிரவாதி ஓடிவிட்டான், பயங்கரவாதி ஓடிவிட்டான். ஏண்டா பணம் செல்லாதனா எல்லாரும் தீவிரவாதி ஒளிந்து விடும், தீவிரவாதம் ஒளிந்து விடும், பயங்கரவாதம் ஒளிந்து விடும். நீங்க அப்புறம் ஊடுருவிட்டான், பயங்கரவாதம் தலை தூக்குறது. ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. இப்ப 2000 நோட்டினுடைய தேவை என்ன? எது கொண்டு வந்தீங்க? 50 நாள் பொறுத்துக் கொள்ளுங்கள், உங்களை சொர்க்கத்தில் வைப்பேன் என்று பேசியவர் இதே நமது பிரதமர் தான். செத்து பல பேர் சொர்க்கத்துக்கு போனானே வழியை உண்மையிலே ஒருத்தரையும் சொர்க்கத்துக்கு கொண்டு போல. பல பேர் செத்து போனான். வரிசையில் நின்று செத்தவத்தனை, பட்டினியான செத்தவத்தனை. நீங்க அறிவார்ந்த தமிழ் மக்கள் சிந்தித்து பாருங்கள். என் அன்பு பெற்றோர்களை, தம்பி தங்கைகளே, நாளைக்கு தங்கச்சிக்கு கல்யாணம், திருமணம், சொந்தக்காரர்கள் எல்லாரையும் வர வைத்தாய்விட்டது. இரவு படுத்திருக்கிறோம். காலையில் எழுந்து நகை கடைக்கு, துணி கடைக்கு, பண்டபாத்திரங்கள் வாங்குற பாத்திர கடைக்கு சென்று பொருள்களை வாங்க காத்திருக்கிறோம். பணத்தை சேமித்து வைத்த பணத்தை வங்கியிலிருந்து எடுத்துக்கொண்டு வீட்டிலே வைத்திருக்கிறோம். நள்ளிரவிலே பணம் செல்லாது என்று சொன்னால் என் தங்கையின் வாழ்க்கை என்னாகும்? என் அன்பு மக்களை சிந்திச்சு பாருங்க. இதை பற்றி சிந்திக்காத ஒரு தலைவன் நாட்டின் தலைவனா தருதலையா? எப்படி ஒரு தலைவன்? எங்க அப்பாவை நான் மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறேன். என் உடன் பிறந்தார்களே, ஒரு வாரம் மருத்துவமனையில் வைத்து காப்பாற்றி இருக்கிறேன். 3 லட்சம் ரூபாய் மருத்துவமனை கட்டணம். அதை கட்டினால் தான் என் தந்தையை நான் திருப்பி வீட்டுக்கு அழைத்து வர முடியும். காலையில் பணத்தை கட்டி அப்பாவை வீட்டுக்கு கூட்டி வரலாம் என்று நாங்கள் பணத்தை எடுத்து வைத்து காத்திருக்கும் போது நள்ளிரவில் பணம் செல்லவில்லை. என்ன செய்யலாம்? ஒரு பிரச்சனை 2 பிரச்சனை இல்லை. என் உடன் பிறந்தார்களே, பலாயிரக்கணக்கில் சிக்கலை நம் மக்கள் எதிர்கொண்டார்கள். என் ஆத்தாளப்பனும் வங்கி வரிசையில் நின்னான், ஏடிஎம் பிடிஎம் வாசலில் நின்னான்.
ஆனால் அதானி பொண்டாட்டி அம்பானி பொண்டாட்டி எவ்வளோ நின்னானா? பாராளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர், மாமன்ற உறுப்பினர் அவங்க வாரிசு ஏதாவது நின்றுச்சா? எங்கேயாவது நின்னார்களா? இப்போ ஒரு 2000 ரூபா நோட்டு வச்சிருந்தா 20,000 போய் தான் மாற்ற முடியுமா வங்கியில்? எத்தனை நாளைக்கு போய் நிற்கிறது வங்கியில்? இப்போ ஏன் செல்லாதுங்கிற? நீங்கள் சாலையில் போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, டெக் டைவர்ஷன் அப்படின்னு ஒரு பலகை வச்சிருப்பாங்க. அதே சாலையில் அது மோசமாக இருக்குது சாலை, திருப்பி விட்றா திருப்பி விட்றா, என்ன யாரும் ஓடு போட்டிருக்கான், யார் யாவன் அப்படின்னு நீ பேசக்கூடாது, திருப்பி விட்டுருங்க. அது மாதிரி இவர்கள் செய்கிற கொடுமையான ஆட்சி, கேவலமான ஆட்சி, அந்த குறைகளை நீங்கள் கவனிக்கவே கூடாது என்று ஒவ்வொரு நாளும் பிரச்சனை தூக்கி போட்டே இருப்பான். அதுல ஒண்ணுதான் இந்த பணம் செல்லாதுன்னது, திருப்பி இப்ப 2000 ரூபாய் நோட்டு செல்லாதுங்கிறது. இதெல்லாம் என்ன என்ன வேலை? இதெல்லாம் என்ன மாதிரி வேலை? ஒரு நாட்டையும் மக்களையும் இது பாதிக்கும் என்று சிந்தி தெரியாத தலைவன் எப்படி தலைவனா இருக்க முடியும்? எப்படி தலைவனா இருக்க முடியும்? பெருங்கொடுமை நிகழ்ந்துருச்சு. இப்ப செப்டம்பர்ல இருந்து அது செல்லாது, அது வரைக்கும் வங்கியில மாத்திக்கிட்டு ஒரு தம்பி சொல்றான். அந்த பத்திரிகையாளர் என்கிட்ட கேட்கிறான், அண்ணன் டாஸ்மார்க் உள்ள வாங்குறது இல்லை என்ன அப்படின்னு. எவ்வளவு பெரிய கொடுமையா இருக்கு பாருங்க. அப்படி ஒரு ஆட்சி. இப்ப திடீர்னு 4 மருத்துவமனை அங்கீகாரத்தை ரத்து பண்ணியிருக்கான் மத்திய அரசு, அதனுடைய மருத்துவ குழுமம். சென்னையில் அரசு மருத்துவமனை, ஸ்டான்லி அரசு மருத்துவமனை, தருமபுரியில் மருத்துவமனை, திருச்சியில் கியோபை விஸ்வநாதன் நம்ம தாத்தா பேரில் இருக்க மருத்துவமனை, புதுச்சேரியில் மருத்துவமனை, அங்கீகாரம் ரத்து. ஏன்னு கேளுங்க, அங்கே சிசிடிவி கேமரா நல்லா இல்லை, கக்குசுல நல்ல சுத்தமாக இல்லை, கழிவற அது இல்லை. டேய், அதெல்லாம் நல்லா கவனி, அங்கே ஒரு கேமரா பொறுத்துன்னு சொல்றா. அதுக்காக அங்கீகாரத்தை ரத்து பண்ண நீ யாரு? உனக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தவன் யாரு? நான் முதலமைச்சர் ஆஃப் தமிழ்நாடு, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. நீ சொல்லிடு, இங்க வா. நீ யாரு? நீ யாரு? நான் நடத்துற என் மருத்துவமனையில் அங்கீகாரத்தை ரத்து பண்ண நீ யாரு? முதல்ல ஹூஆரிட்ட ஆட்டங்காட்ட இல்லாம நீ வேலை. என்னை மாதிரி ஒரு சிவங்கராமனாவதுக்கு காட்டான்ட்ட நீ ஜிக்கிட்டு ஒரு நாள் படுவாரு, என்ன ஆவாயின்னு எனக்கே தெரியாது. எத்தனை கேள்வி எழுப்புறேன், பதில் சொல்லியிருக்கீங்களா யாராவது? என்னை தவிர்க்கிறார்களா? இக்னோர் ஹிம், அவாய்ட் ஹிம், ஃபர்கெட் ஹிம். எத்தனை நாளைக்கு ராஜா? 24 தேர்தலுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் என் ஆட்டம் மட்டும்தான் இருக்கும். நீ பாரு, நீ என்ன சொல்றதுன்னு தெரியல, யாரோட கூட்டணி வைக்கிறது, எவன் வருவான் போவான்னு தெரியல. இன்னும் தலைப்பிச்சிட்டு இருக்கேன். நான் வேட்பாளர் தேர்வு பண்ணி அறிவிச்சு வேலை செஞ்சுட்டு போயிட்டு இருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் பெருங்கூட்டணி வச்சிருக்கிறது நான் மட்டும்தான் தமிழ்நாட்டில். நானும் 8 கோடி மக்களும் கூட்டணி. எல்லாம் தப்பா எல்லாம். மருத்துவமனையில் இதெல்லாம் சரி செய்யுங்க, இந்த அடிப்படை வசதிகள் குறைவா இருக்குன்னு நீ சொல்லியிருக்கணும். அதை செய்யுங்கன்னு தான் நீ பரிந்துரைக்கணும். உன் அங்கீகாரமே ரத்து செய்யப்படுதுன்னா அதில் படிச்சுக்கிட்டு இருக்க பிள்ளைகள், மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கிற நோயாளிகள் எப்படி இருக்கு பாருங்க. சரி, வருமான வரி சோதனை எல்லார் வீட்லையும் போடுறீங்க. எவ்வளவு சொத்து ஆவணங்களை எடுத்தீங்க? பணமா எவ்வளவு எடுத்தீங்க? மக்கள் காசுல தான் சம்பளம் வாங்குறீங்க. மக்கள் பணத்தை திருடி முறைகேடாக சேமிச்சு வச்சிருக்காங்கன்னு தானே நீங்க ரைடு போறீங்க, சோதிக்க போறீங்க. அதை எடுத்து வந்து மக்களுக்கு முன்பு ஏன் இதுவரை ஒரு தடவை கூட சொல்லல? இவ்வளவு எடுத்தவங்க பணமா, இவ்வளவு சொத்து ஆவணம் இருக்குங்க, முறைகேடா சேமிச்சு வச்ச சொத்து ஆவணங்கள் ஒரு தடவை கூட சொல்லல. ஏன்? அது வருமான வரி சோதனை இல்லை, வசூல் வேட்டை. அங்க போறது 1000 கோடி எடுத்தில்ல, 10%, 10 விழுக்காடு தண்டம் உனக்கு பெனால்டி. எங்களுக்கு எவ்வளவு? எப்படி? இது ஒரு அரசு, இது ஒரு ஆட்சி முறை. இதுக்கு வரிசையில் நின்று வாக்கு செலுத்தி நாமளும் கொடுமை. எவ்வளவு பெருமையோடு வாழ்ந்த நமது மக்கள். பார்த்தா பாராளுமன்ற கட்டடத்தை திறக்கிறாரு,
அதுக்கு சோழன் செங்கோலை கொண்டி, சோழ மன்னர்களின் செங்கோலை கொண்டி வைக்கிறார். அது உண்மையிலே எங்கள் பாட்டன் அருண்மொழி சோழனும் அரசேந்திர சோழனும் அந்த செங்கோலை வச்சு தான் ஆண்டானா. அந்த செங்கோலை அவங்க கையில் கொடுக்குறாங்க. உமிடி பங்காரில் செஞ்சிச்சு. உமிடி பங்காருன்னு ஒரு நகை கடை இருக்கு, அதில் அவன் செஞ்ச வேணா நீ சோழன் செங்கோல்னு சொல்லாது, உமிடி பங்காரு செங்கோலன்னு சொல்லு, செங்கோல்னு சொல்லு. என்ன எங்கள் பாட்டை மாதிரி நீ ஆட்சி செய்ய புரியல? அவன் முடியாட்சி காலத்தில் குடியாட்சி செய்தவன், குடவோலை முறையில் தேர்தல் நடத்தினவன். நீங்க அப்படியா? அப்படியே அவங்க ஆட்சி இருக்கு. நீங்க குடியாட்சி காலத்தில் முடியாட்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். கொடுங்கோன்மை ஆட்சி, சர்வாதிகார ஆட்சின்னு கூட சொல்ல முடியாது, கொடுங்கோன்மை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். இதுல பெருமை வேற. ஆதினங்கள் தேவாரம் பாடி கையளிக்க இருக்கிறார்கள். எங்கள் பாட்டனின் செங்கோலை உங்களுக்கு கைகளில் தரும்போது தேவாரம் பாடுகிறார்கள் பெருமக்களே. அதே எங்கள் அருமை பெரும்பாட்டன் அருண்மொழி சோழன் கட்டிய கோயிலுக்குள்ளே, பெருவுடையார் கோயிலுக்குள்ளே ஒவ்வொரு நாளும் வேண்டாம், ஒரே ஒரு நாளாவது தேவாரம் பாட சொல்லுங்கள். அவன் செங்கோலை பாராளுமன்றத்துக்குள் வைக்கிற பெருமக்களே, அந்த பெருவுடையார் கோயிலை கட்டி என் பாட்டன் வாயில் காவலன் போல, வாட்ச்மேன் போல அந்த கோயில் வாசலில நிற்கிறான். அவன் சிலையை தூக்கி நல்ல அப்பனுக்கு பிறந்தவன் கோயிலுக்குள்ள விடா பார்ப்போம். ஏன்னா வச்சா நீ செத்து போயிருவ, ஒரு பயம். ஆனால் அவன் பேரன் நான் வந்து தூக்கி நேரா உள்ள வைப்பேன். என் தங்கச்சி காளியம்மா விட குறிப்பிடிச்சு வரங்க, அந்த குருக்கள் பயந்துட்டாரு. சீமான் யாருமே தலைவாசல் வெளியே வரமாட்டாங்க, சீமான் நீங்க என்ன சீமான் அப்படி? ஏங்க அது என் பாட்டனுக்கும் பகைவனுக்கும் பிரச்சனைங்க, பாட்டனுக்கும் பேரனுக்கும் ஒன்றும் இல்லை, நீங்க பூஜை பண்ணிட்டு கொடுங்க. என்ன இப்படி இப்படி சொல்லிட்டீங்க? ஒன்றும் இல்லை, நீங்க வேற பாருங்க, அடுத்த வருஷம் வருவேன் பாருங்க. ஒரு நம்பிக்கை. பகுத்தறிவு திலகம் ஐயா கருணாநிதி அவர்களே கோயிலுக்குள்ள போகல, பக்கத்தில் கோயில் மாதிரி ஒரு செட்டு போட்டு அதில் தான் 1000வது விழாவை நடத்தினார். உள்ள போகலையே, பயம். போகாதனால இப்போ உயிரோடு இருக்காரு. என்ன தேவைன்னு பண்ணிட்டு அலைவாங்க. இப்போ ஓர ஆண்டுக்கு அவர் பிறந்த நாள் கொண்டாட்டம் ஜூன் 6 நீங்கள்லாம் திண்டாடி சாக போறீங்க. தெருவுக்கு ஒரு மார்பளவு சிலை, மாவட்டத்துக்கு ஒரு சிலை வச்சா உங்க வீட்டில் கொதிக்கும் ஒலை. என்னது என்னதாண்டா எழுதிருச்சு அந்த பேனான்னு கேட்டால் பதில் இல்லை. இதுவரை காகிதத்தில் எழுதுச்சா, நீ காற்றில் எழுதுமா. அதுல ஒரு பைத்தியக்காரன் சொல்லியிருக்கான், அந்த பேனாவுக்குள்ள சீனாவை கண்காணிக்கிற கேமரா வைக்க போறாங்க, அதனாலதான் சீமான் பதட்டம் அடைகிறார். ஒருத்தர் 2 பேர் ஊர்ல பைத்தியமா இருப்பாங்க, எல்லாருமே பைத்தியமா இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது. அதுல ஒரு அறிஞன் சொல்றான், பைத்தியக்காரர்கள் இருக்கிற சபையில் போய் உட்கார்ந்துக்கிட்டு நீ என்ன அறிவா பேசினாலும் நீனும் பைத்தியக்காரனை தான் மதிக்கப்படுவ, அதனால கொஞ்சம் தள்ளி நிக்கணும். இதனாலதான் பாரதி கோவப்பட்டான். நீங்க எல்லாம் நம்ம எல்லாம் கோயிலுக்கு போய் என்ன பண்ணுவோம், அப்பா முருகா கை காலுக்கு நல்ல சுகத்தை குடியா, நல்ல புத்திய குடியா, ஐயா நல்ல அறிவை குடியா, எனக்கு காட்டுல நல்லா வெள்ளாமை குடியா, இப்படிதான் கேட்போம். ஒருத்தன் போனேன், சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் ஏன் படைத்தாய்? எதுக்கு இவ்வளவு அறிவை கொடுத்த? பூரா பையில முட்டா பையில இருக்கான், எனக்கு மட்டும் அறிவை கொடுத்துட்ட, எவனோடும் பேசல ஒன்றும் புரிய மாட்டேங்குது, வெறுப்பாயிட்டான். உலகத்திலே ஒருத்தன் தாங்க எனக்கு ஏன் இவ்வளவு அறிவை கொடுத்த நீ? எல்லாரும் கொடுந்தாங்க, இப்ப நீ ஏன் கொடுத்தாயின்னு கேட்ட ஒரே ஆள் நம்ம பெரும்பாவளை நமது பாட்ட பாரதி தான். அது மாதிரி தான் நம்ம நினைக்க வேண்டியிருக்கு. என்ன அது ஒரு பைத்தியக்கார பையில்கிட்ட நாட்டை கொடுத்து நம்ம படுற பாடு. என் தங்கச்சி சொல்லுது, அண்ணன் 100 நாள் வேலை திட்டத்தினால நாசமா போச்சுன்னு விவசாயம், அதை சொன்னதுனால பூரா பையில என்னை திட்டேன். அது குறிப்பா கம்யூனிஸ்டுகள் ரொம்ப திட்டுறாங்க. என்னமோ கம்யூனிஸ்ட் கோட்டைன்னு அப்படிதான் திரிபுரா இருந்துச்சு, அப்படிதான் மேற்கு வங்கம் இருந்துச்சு, இப்போதெல்லாம் எங்கே போச்சு? எம்ஜிஆர் கருணாநிதி இருக்கிற காலத்தில், ஜெயலலிதா இருக்கிற போதுல, ஜெயலலிதா அம்மையார் ஆகிட்டே ஐயா கருணாநிதி அவர்கள்ட்டே 12 சீட்டு வாங்கினது கம்யூனிஸ்டுகள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் 12 சீட்டு வாங்கினவர்கள். ஐயா ஸ்டாலின் 2 பேரும் சேர்ந்து 12 சீட்டு. எவ்வளவு பெரிய வளர்ச்சி பத்தியில. தனித்துவத்தை இழந்து விட்டார்கள். கம்யூனிசம் அப்படின்னா என்ன இருக்குன்னா, கம்யூனிசம் கம்முன்னு இருந்தது.
அமைதியா இருந்துடணும், எதையும் பேசக்கூடாது. மண்ணு திருடுறான், மலையை திருடுறான், கார்பரேட் உள்ள வர்றான், ஏன் கம்முன்றீங்க? அதான் கம்யூனிஸ்ட், அதான் கம்யூனிஸ்ட். இன்னமும் 50 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சு நாட்டை நாசமாக்கி பெருத்த ஊழல் லஞ்சத்தில் ஊறி திளைத்து வளங்களை எல்லாம் கொள்ளையடித்து நாட்டை நரகமாக்கிட்டது மாதிரி என்னைய திட்டிட்டு கிடப்பான். டேய், நாங்கள் ஒரு வார்டு கவுன்சில் கூட வரலடா, ஒருத்தர் வரல. அவர் தவறான வழிகளில் இளைஞரை கொண்டு போகிறார். நான் தான் பூரா பேர் வாங்க கூட்டம் முடிஞ்சு டாஸ்மார்க்கு போகணும்னு கூட்டிக்கிட்டு பாய்த்து கிடப்பு. முதல்ல கள்ளச்சாராயம்னாங்க, அப்புறம் கொஞ்ச நாள் விஷச்சாராயம்னாங்க, அப்புறம் மெத்தனால்னாங்க, இப்ப சைனைடுங்கிறாங்க. தஞ்சாவூர்ல செத்ததுக்கு அவர் மாவட்ட ஆட்சியர் சொல்றாரு, அது விஷச்சாராயம் இல்லைங்க, சைனைட குடிச்சிட்டாங்க. வித்தது யார் ராஜா? அதனால ஏதோ குடும்ப கஷ்டம், செத்து போயிடலாம்னு நினைச்சா எலி மருந்து பால் டாலையெல்லாம் குடிக்காம எங்கே விஷச்சாராயம் கள்ளச்சாராயம் விற்கிறானோ அவனை பார்த்து குடிச்சு செத்தா 10 லட்சமா அது கொடுப்பாங்க. அது மீதி இருக்கிறவனா பொழைச்சிக்கிடுவான். அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு வேலையை செய்யுங்க. சும்மா தூக்குல தொங்குறேன், பால் டாலை குடிக்கிறேன், எலி மருந்து குடிக்கிறேன்னு அது அவசரப்பட்டுறாதிய. ஆமா, அது ரொம்ப கவனமா வேலை செய்யணும். என்ன செய்யறதுன்னு தெரியாம ஒரு சிக்கிக்கிட்டு நம்ம படுற பாடு இருக்க. அத ஒரு 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 ஊழல் லஞ்சம்னா நீங்க பாத்தீங்கன்னா, ஊழல் லஞ்சம் அப்படின்னு சொல்றாங்க. ஊழல் ஒழிப்ப லஞ்சத்தை ஒழிப்பு, அதெல்லாம் ஒரு நொடி வேலை. ஒரு நேர்மையாளன் அதிகாரத்துக்கு வரும்போது அது ஒளிஞ்சிடும். மன்னன் எவ்வளி, குடிகள் எவ்வளி, தலைவன் எவ்வளி, தொண்டர்கள் எவ்வளி, அவ்வளவுதான். லஞ்சம் வாங்கினா ஊழல் செய்தா தொலைச்சிடுவான்னு தெரிஞ்சா அவன் வாங்க மாட்டான். காவலர்கள் கைவிட்டு போறாங்கன்னு ஏன்னு யோசிக்கணும் நீ. அதான் ரூசோ சொல்றான், நீ ஏன்டா குற்றவாளிகளை பிடித்து தூக்கில போடுறதுலே கவனம் பண்ணிக்கிட்டு இருக்கா? அவன் குற்றம் செய்வதற்கான காரணத்தை கண்டுபிடித்து அதை தூக்கில போடுறாங்கிறான். அதான் தீர்வாகும். நீ ஒரு உதவி ஆய்வாளருக்கு என்ன சம்பளம் கொடுக்குற? அதை வச்சுட்டு எப்படி அவன் வாழ்வான்? அவன் பிள்ளைகளை எப்படி படிக்க வைப்பான்? மருத்துவ செலவை எப்படி குடும்பத்துக்கு பண்ணுவான்? ஒண்ணும் பண்ண முடியாது. எம்எல்ஏ என்ன வேலை செய்யறாருன்னு 1,20,000 மேல சம்பளம். அப்படிதான் தம்பி. அவன் மேசை தட்டுறதுக்கு பதிலாக சாணி தட்டினா கூட 1000 எர்ராட்டி தட்டிடுவான். என்ன பண்றாங்க? எதுக்கு அவருக்கு இப்ப ஊதியம்? அகவிலைப்படி உயர்வு, சம்பள உயர்வு, 6,50,000 கோடி கடன் இருக்கிற சட்டமன்றத்திற்கு, அரசுக்கு, அந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு எதற்கு இவ்வளவு ஊதியம், இவ்வளவு சம்பளம்? எதற்கு? ராணுவ வீரனுக்கு கூட 2 மாதம் விடுமுறை இருக்கு, நீதிபதிக்கு கூட 2 மாதம் விடுமுறை இருக்கு. ஏப்ரல் மேல எல்லாருக்கும் ஓய்வு இருக்கு. காவல்துறைக்கு ஓய்வு இருக்கா? அவ்வளவு கடும் பணி ஆற்றுவனுக்கு என்ன ஓய்வு ஊதியம் கொடுத்துருக்க? ஏதோ விடுமுறை இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. அப்ப அவருக்கு வேண்டிய ஊதிய உயர்வை கொடுத்து அவருக்கு வேண்டியதை செஞ்சுட்டா ஏன் கையூட்டல் பெறாரு? தேவையில்லை. எங்க ஆட்சி காலத்துல யாராவது ஒரு காவலர் கையூட்டு பெற்றான்னு சொல்லு, நான் ஆட்சியை விட்டு கிளம்பிடுறேன், கீழே போயிடுறேன். என்ன செய்ய மாட்டாங்க. நீ ஒவ்வொரு சிறைக்கும் இவ்வளவு தரணும்னு வைக்கிற. டி நகர் போற வர்த்தக பகுதியில் ஒருத்தரை பணியமர்த்தணும்னா நீ இவ்வளவு மாசம் எனக்கு வசூலிச்சு கொடுக்கணும்ன்ற. கடைக்கு கடை. நான் எல்லா சிறையிலையும் தமிழ்நாட்டில் ஏறக்குறைய இருந்திருக்கேன். அப்ப கோழி போட்டாங்க, முட்டை போட்டாங்க. கோழி போடும்போது தம்பி வந்து, நான் வேற சிறை, எனக்கு சிறைக்குள்ள எல்லா சிறையிலையும் தனிமை சிறை, என்னை யாரும் பார்க்க கூடாது, ஏன்னா நான் பயங்கரவாதி, அதுலயும் சர்வதேச இன்டர்நேஷனல் டெரரிஸ்ட். நான் என்னோட யாரும் பேசுனா ஏன் பேசக்கூடாதுன்னு சொல்லுங்க? அவன் பேசி அந்த சிறைக்குள்ள அவன் பல பேரை தயார் பண்ணிடுவான். அது கேட்டவன எனக்கு கொஞ்சம் சரி, அந்த பயம் உனக்கு இருக்கட்டும், அந்த பயம் இருக்கட்டும். அப்புறம் என்னை குட்டி காட்டினாங்க. கோழி எது நம்மள கழுத்து, 2 ரெக்கை, இதுதான் கோழி. நான் பார்க்குறேன். அந்த அதிகாரிகள்லாம் ஓடி வந்து, ஐயா வாங்க, ஐயா வாங்க, ஐயா ஐயா வாங்க, வாங்க வாங்க ஐயா, உங்களுக்கு ஏதாவது வேணும்னா சொல்லுங்க, நாங்கள் தனிப்பட்ட முறையில் கொண்டாந்தான். எனக்கு ஒன்றும் வேணாங்க, ஏன்னா நான் சிறைக்குள்ள சாப்பிட்றதே இல்லையே. 1 வருஷத்துக்கு மேலே சிறையில் இருந்திருக்கேன், சாப்பிட்டதே இல்லை. எனக்கு தெரியும் அவன் என்ன சோறு கொடுப்பேன்னு. வெளியில் வந்தவொடனே எந்திரிச்சு நடக்க முடியாது. இதுவரை சாப்பிட்டது கிடையாது. என்னை பார்க்க வரவங்க கொடுக்குற இந்த பருப்பு வகைகள், பழங்கள், இந்த பேரிச்சை, இந்த இதில் சாப்பிட்டு தண்ணியை குடிச்சிட்டு படுத்துருவேன்.
அப்படிதான் இவ்வளவு காலம் இருந்தேன். அதனால நான் சாப்பிட்றது இல்லை. அவர் வந்து கேட்டார், இல்லை இல்லை வேணாம்னு. அப்போ கூட்டிகிட்டு போய் அவங்க சொன்னது, ஐயா மாதம் 1,00,000 ரூபா கொடுக்கணுங்கய்யா மேலே, இதில் இப்படி ஏதாவது பண்ணலைன்னா நாங்கள் தான் கையிலேருந்து சம்பளத்துலேருந்து கொடுக்கணும், தயவு செய்துங்க இதை வெளியில் பேசிடாதீங்கன்னு. இப்போ ரொம்ப காலம் ஆயிடுச்சு, அவர்லாம் பணி ஓய்வு விட்டு கூட போயிருப்பார், அதனால இப்போ பேசுகிறேன். வேற இடம் இப்படி இப்போ கூட பேசலைன்னா இப்போ தான் பேசுறது. இந்த மாதிரி அங்கே மேலே இருந்து கொள்ளையடிக்கிறதுனால தான் இந்த குவார்ட்டருக்கு 10 ரூபா கூட வச்சு விற்கிறாங்க, இரவு பகலா ஓட்டுறாங்க, அநீதியாக சம்பாதிக்கிறாங்க, இவ்வளோ வசூலிக்கிறாங்கிறது முதலமைச்சருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும், தெரிஞ்சே அனுமதிக்கிறாரு. இந்த கரூர்ல செந்தில் பாலாஜி என்கிற அவர் கெட்ட கேட்டிருக்கு அம்மையார் ஜெயலலிதா ஜெயிலுக்கு போன பிறகு அடுத்த முதல்வர் யார் என்ற பட்டியலில் அவர் பேரும் இருக்கிறது கருமம். அவரும் அவர் தம்பியும் அடித்த கொள்ளை இந்த நாட்டிலே அந்த செந்தில் பாலாஜி அப்படின்னு பேசிவிட்டு அவர் வந்தால் அவர் மேல எல்லா வழக்குகளையும் போட்டு அப்படிலாம் பேசிட்டு திருப்பி இந்த கட்சிக்கு வந்தவனை, நீங்கள் வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கிறீர்கள், சரியான இடத்திற்கு வந்திருக்கிறீர்கள். ஏனென்றால் இவ்வளவு வசூலிக்கிறவர் அந்த கட்சியிலே இருந்து ஒரு பக்கமே வசூலை கொடுத்து கொண்டிருப்பது சரியா இருக்காது, எங்களுக்கும் நீங்கள் எங்கள் வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கிறீர்கள் ரெண்டு அவர் தான் பேசுகிறார். வேணா போட்டு காட்டுறேன் பாருங்க. என்ன சிரிக்கிறீங்க? உண்மையில கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. உண்மையில ரெண்டையும் ஒரே ஆள் தான் பேசியிருக்கு, டப்பிங்லாம் கிடையாது. என் பங்காளி வடிவேல் சொல்லுமா, அது வேற வாய் இது நார வாய். மக்கள் இலவசங்களை விரும்பல, அவர்கள் கல்வி வேலை வாய்ப்பு அதுக்கேற்ற சம்பளம் அதைத்தான் விரும்புறாங்க, அதான் சொல்றேன். அப்புறம் ஆட்சிக்கு வந்தோடனே 1000 ரூபாய் மகளிருக்கு செப்டம்பர் மாசத்துல இருந்து 1000 ரூபாய் கொடுக்க போறதுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி இருந்து விளம்பரம்ங்க. செப்டம்பர்ல இருந்து மகளிருக்கு 1000 ரூபாய், செப்டம்பர்ல இருந்து மகளிருக்கு 1000 ரூபாய், இதுக்கே 100 கோடியை செலவு பண்ணிட்டாங்க. விளம்பரம்ங்க. சென்னையில நீங்க வர முடியாது, இந்த பக்கம் திரும்பினால் நான் முதல்வன் அப்படின்னு ஒரு விளம்பரம். அப்புறம் குழந்தைகளுக்கு சோறுட்டி 13,000 குழந்தைகள் காலை உணவு அருகிறார்கள். ஒரு குழந்தை இந்த காலையில் பசிக்கு சாப்பிட்டு பள்ளிக்கூடம் வர்ற அளவுக்கு கூட வக்கில்லாத நிலைமையில 60 ஆண்டுகளாக கொப்பேன் நீ அவன் இவன் அந்த பைய இந்த பைய எல்லா பையில ஆண்டு எங்களை பிச்சைக்கார பைய மக்களை காலையில் சோறு போடணும், மதியம் சோறு போடணும், ஒரு பரதேசி கூட்டமா மாத்திட்டு இதுல சாதனை சாதனை. என்ன உங்க சாதனை? என்ன சாதனை? வேதனையிலும் கொடும் வேதனை இது. பள்ளிக்கு போற பிள்ளைகள் காலை உணவு இல்ல. நேத்து நம்ம கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு ஆட்சிக்கு வந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க. ஒவ்வொன்றும் பள்ளிக்கு போற பெண்களுக்கு 1000 ரூபாய், பசு கட்டணம் இலவசம், தண்ணீரை விற்போம். இப்ப ஆவின் மூலமா தண்ணீரை விற்கிறாங்களா? அந்த அம்மா என்ன பண்ணாங்க, மடிக்கணினி இலவசம், மிக்சி இலவசம், கிரைண்டர் இலவசம், மாவு அரைக்கிறது மசாலா அரைக்கிறது இலவசம், மிதிவண்டி இலவசம், எல்லாம் இலவசம். ஒரு மிதிவண்டி விலை என்ன, ஒரு மடிக்கணினி விலை என்ன, ஒரு மாவு அரைக்கிற எந்திரம் விலை என்ன, ஒரு மசாலா எந்திரம் விலை என்ன, இதையெல்லாம் இலவசமாக தந்த அரசு உயிர் ஆகாரமாக இருக்கிற நீரை 10 ரூபாய்க்கு வித்தது. இதையெல்லாம் இலவசமா தந்த அரசு ஏன் தண்ணீர் இலவசமா தரல? அதையே நீங்க யாருமே கேட்கல. நான் பல தடவை கேட்டேன், அதையும் உங்க காதுல வாங்கி கேட்கல. நீங்க ஏன் தண்ணீரை இலவசமாக தரவில்லை? தர முடியாது. காரணம், தண்ணீரை விற்கிற முதலாளிகள் பாதிக்கப்படுவார்கள். அக்குவனோ கின்லே அப்பலோ குப்பலோ எல்லாம் பாதிக்கப்படுவான். அவன் பாதிக்கப்பட்டால் உனக்கு என்ன? அவன் தருகிற கமிஷன் கிடைக்காம போயிடும். 2000 200 கோடி 300 கோடி 400 கோடி 500 கோடி நின்று. அதனாலதான் என்ன சொல்றேன், இவன் முதலமைச்சர் கிடையாது, அவன் பிரதமர் கிடையாது. பிரதமர் என்பவன் இன்டர்நேஷனல் புரோக்கர், முதலமைச்சர் என்பவர்கள் ஆல் இந்திய புரோக்கர்ஸ், கமிஷன் பாய்ஸ், தரகர்கள். இப்ப வெளிநாட்டு முதலீட கொண்டு வரதுக்கு பேர் என்ன? உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகளுக்கும் சொந்த நாட்டு மக்களுக்கும் இடையே தரகு வேலை செய்வதற்கு பேர் தான் இந்த பதவிகள். வெளிநாட்டு முதலாளி வந்து அவர் என்ன செய்வார் சொல்லு, நீ சொல்லு. தொழில் தொடங்குவார். மக்கள் சேவையா லாப தேவையா? அவனுக்கு லாப தேவை. அப்போ பெரும் முதலாளிகளின் லாபத்திற்கு வருவாயீட்டலுக்குத்தான் இந்த அதிகாரங்கள் வேலை செய்யுமே ஒழிய சொந்த நாட்டு மக்களுக்கு சேவை செய்யாது, செய்ய முடியாது. இதுதான் பிரச்சனை. ஏன் தண்ணியை விற்கிற?
தண்ணி இலவசமா கொடுக்க முடியல ஒன்னால. ஒரு நாளைக்கு ஒரு குடும்பம் எவ்வளவு தண்ணி வாங்கும்? அப்போ ஒரு மாசத்துக்கு எவ்வளவு செலவு பண்ணும்? தினாம எங்க ஆத்தலப்பன் பேருந்துல போயிட்டு இருக்கான், தினாமா போறான், என்னைக்காவது ஒரு நாள் போவான், அது இலவசம். பஸ் கட்டணம் இலவசம். பஸ்ஸா இருக்கா? மழை பெஞ்சா உள்ள கொடையை பிடிச்சிட்டு போக வேண்டியது இருக்கு. ஒரு ஓட்டுநர் சீட்டு பெல்ட் போடணும்னு எழுதியிருக்குது. ஒரு கீழே ஒரு தம்பி போடுறான், முதல்ல அவருக்கு சீட்டை கொடு அப்புறம் பெல்ட் போட சொல்லுன்ட்டு. அவன் என்ன பண்றாரு, ஒரு முக்காலி இருக்குல்ல அதுல உட்காந்துட்டு வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. சத்தியமா நீ சிரிக்காத, படம் இருக்கு நான் காட்டுறேன். அப்படி வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு, முன்னாடி எதுவுமே கிடையாது, பிச்சுக்கிட்டு போயிடுச்சு எல்லாம். பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருக்கிற பிள்ளை அந்த கீழே இருக்கிற அந்த அடித்தளம் இருக்கிறது உடஞ்சி அந்த ஓட்டைகளை விழுந்து பின்னாடி வந்து சக்கரை ஏற்றி கொண்டுருச்சு. நீங்க மறந்து விடுவீர்கள், உங்கள் பிள்ளைகள் ஒருபோதும் மறக்க மாட்டோம். ஏனால் மறந்து விடுவது மக்களின் இயல்பு, அதை நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது போராளிகளின் கடமை. நான் நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பேன். அதில் எதையும் மறந்து கடந்து போயிடும் நீங்க நினைக்கூடாது. நேரம் இருக்கு, அது ரொம்ப முக்கியம்ல. ஏன்னா சிற்றூர்ல இருந்து வந்திருக்கீங்க, பெரும்பத்தூரை வேற போகணும். அதனால நம்ம நிலத்தை ஒண்ணு நீங்க கவனிக்கணும், ஊழலஞ்சத்தை ஒழிச்சிடலாம், முறையான நிர்வாகத்தை கொண்டு வந்துடலாம். இலவச கல்வி இலவச மருத்துவம் சொல்றாங்க, அது இலவசமா தான் இருக்கு. ஆனால் தரமான கல்வி தரமான மருத்துவத்தை கொடுக்கணும், உலகத்தரத்தில் கொடுக்கணும் கல்வி மருத்துவத்தை. இவர்கள் இங்க 1000 ரூபாய் கொடுக்கிறேன் என்றார்கள் குடிகளுக்கு, ஒரு பெண்களுக்கு குடும்பத்துல. ஆனால் எண்ணற்ற தாய்மார்கள் பிள்ளைகளை கல்லூரியில் பள்ளியில் சேர்க்க பணம் இல்லாமல் கழுத்தில் இருக்க தாலி, தொங்கட்டான், தோடு, கொலுசு, நகையை அடமானம் வைத்து வித்துக் கொண்டிருப்பது வந்து கொண்டிருக்கு செய்திகளில். அதையும் பாருங்க. இந்த நிலை ஏன் என் மக்களுக்கு வந்தது? இப்ப 100 நாள் வேலை திட்டத்தால வேளாண்மை முடிஞ்சிருச்சு. நாம என்ன சொல்றோம், 100 நாள் வேலை திட்டத்தை ஒழிக்காது இருக்கட்டும். சிற்றூர்கள் தோறும் அலுவலகம் போடுங்கள். கிராம பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் தானே வேலை கொடுக்குறாரு, அவர் தானே கொடுக்குறாரு. அவர் ஒரு அலுவலகம் போடட்டும். நான் 10 ஏக்கர்ல நெல் போட்டிருக்கேன், அறுக்க ஆள் தேவைப்படுது. அப்ப நான் போய் அங்க பதிவு பண்றேன், எனக்கு ஒரு 50 ஆள் தேவைப்படுதுங்க, அனுப்புங்க. 50 ஆள் நான் வண்டி அனுப்பி கூட்டிட்டு போயிறேன், காலையில வந்து கூட்டிட்டு போயிறேன் நிலத்துக்கு. அப்ப அவர் கருது அறுத்துட்டு வெளியேறும் போது நான் 500 ரூபா கொடுத்துறேன். நீங்க அரசு 300 ரூபா கொடுக்குறீங்களா, நேர அலுவலகத்தில் வந்து உங்க 300 ரூபாய் வாங்கிட்டு போயிட்டு 800 ரூபாயோட என் மக்கள் வீட்டுக்கு போகட்டும். ஆனால் என்ன நடக்குது? மனித உடலாற்றல், மனித அறிவாற்றல், உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்கிற நாடுதான் வாழும் வளரும். இதுதான் உலகத்துல ஒரு அடிப்படை அறிவு இருக்கு. சின்னதா கொஞ்சம் அறிவு இருக்கிறவங்க கூட இது புரியும். சோம்பி இருக்கிறதுக்கு சம்பளம் கொடுத்து எத்தனை நாளைக்கு நீ ஒரு நாட்டை முன்னேற்றிடுவ? இப்ப 100 நாள் வேலை திட்டத்தில் வேலை செய்யறதுக்கு சம்பளம் கொடுக்க காசு இல்லை. எப்படி? அது அதை கேரளா பின்பற்றுது, நீ ஏன் பின்பற்றலைன்னு கேட்டா அது நம்மளை திட்டுறாங்க. ஆடு மாடு வளர்த்தல், வேளாண்மை செய்தல், அரசு பணி, ஐயோ இவரோட ஆடு மாடு மேய்க்க போட்டுருவார் அவர். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் போயிட்டு எலும்புலாத ஒரு கறியா ஒரு 1/2 கிலோ கொடுங்க, நல்ல நல்லி எலும்பா பார்த்து ஒரு 1/4 கிலோ. அது என்ன வானத்திலிருந்து செப்ப நல்லி எலும்புலாம் பொத்து பொத்துன்னு விழுகுதா? ஆடு எங்க ஆத்தால போய் மேய்க்கணும் ராஜா, மேய்க்கணும். பாலின் சந்தை மதிப்பு எவ்வளவுன்னு உனக்கு தெரியுமா? தெரியுமா? இந்தியா அதிகமா அந்நிய செலாவணி பணம் ஈட்டுகிற தொழில் தெரியுமா? ஏற்றுமதி. என்ன ஏற்றுமதி? மாட்டுக்கறி ஏற்றுமதி. बीफ एक्सपोर्ट है, हिंदुस्तान इज नंबर 1 है. ஊரானுக்கு ஊட்டி விடுவேன், है உள்ளவே நீ சாப்பிட்டா கொன்னு விடுவேன், है என்ன है. அது ஒரு பைத்தியக்கார கூட்டம், நம்ம பேசுறது புரியாது. ஆனால் உங்க மகன்கிட்ட அதிகாரம் வந்துச்சுன்னா நீ என்ன ரொம்ப வருத்தப்படுவ. எப்படி வருத்தப்படுவேன்? நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பைய கையில் கொடுத்துருக்கலாம், என்னைக்கோ நாடு உருப்பட்டு இருந்திருக்கும். ரொம்ப தாமதமாயிருச்சுன்னு வருத்தப்படுவீங்க. நாங்கள் வானத்திலிருந்து வந்தவர்கள் இல்லையே, தேவ தூதர்கள் இல்லை, உங்கள் வயிற்றிலிருந்து வந்த பிள்ளைகள். உங்களோட வறுமையிலே, உங்களோட ஏழ்மையிலே, உங்களோட பசி பட்டினியிலே, உங்களோட வெயிலே, மழையிலே, பனியிலே நனைந்து இந்த பிள்ளைகள்.
நீங்கள் நடக்கும்போது கால்பட்டு கிளம்பிய புழுதியை சுவாசித்த பிள்ளைகள், உழைத்து களைத்த அப்பா பெரியப்பா வரும்போது வேர்வையோடு போய் கட்டிப்பிடித்து முத்தமிட்ட பிள்ளைகள். எங்களுக்கு இல்லாத அக்கறை இந்த நிலத்தில் எவனுக்கு இருக்கும்? யாருக்கு இருக்கும்? இந்த ஓஎன்ஜிசி இந்த மீத்தேன் எல்லாம் எடுக்காம எரிவாயுக்கு பயோகேஸுக்கு என்ன பண்ணுவாய் சீமான்? என் அப்பா சொல்லி வச்சிருக்கு. ஆடு மாட்டு கழிவில் இருந்து, மனித கழிவில் இருந்து, மக்கிய இலைதரை கழிவில் இருந்தும் எவ்வளவு நாளும் பயோகேஸ் மீத்தேன் எடுத்துக்கொள்ள முடியும். இவர் போய் முதலீடு கொண்டு வர போறாரு. சிங்கப்பூர், சென்னையில் பாதி 45 நிமிடம் தான் மொத்த சிங்கப்பூரை சுத்தி வர முடியும். 45 நிமிஷம் சுத்தி வந்துடலாம். அந்த நாடு மீத்தேன் எடுக்கிறது மக்கிய மர கழிவில் இருந்து எடுக்குது. அதை நீ எடுக்க முடியாதா? எதற்காக என் பூமி தாயின் ஈரக்குலை அறுக்கிறாய்? எதற்காக இதயத்தை பிடுங்குகிறாய்? எதற்காக சிறுநீரகத்தை அறுக்கிறாய்? நான் கும்பிடுவதற்கு கோடி சாமி இருக்கிறது பூமியிலே, ஆனால் நான் வாழ்வதற்கு ஒரே ஒரு பூமி தான் இருக்கிறது. அதை அழிய கொடுத்து விட்டு நான் எங்கு போவது? எந்த கிரகத்தை நோக்கி படையெடுப்பது? இந்த புரிதல், இந்த தெளிவு அதெல்லாம் எல்லாமே ஏமாற்றுதான், காலங்காலமாக ஏமாற்று. நாங்கள் அழிவின் ஒரு பேரழிவில் பிறந்த பிள்ளைகள். பரம்பரை பரம்பரையாக நாங்கள், எங்க அப்பா அரசியல் இருந்தாரு, அதனால நான் வந்தேன் இல்லை. நான் படம் எடுத்து பஞ்சமலைக்கு வந்தவன், சினிமா எடுக்க தான் வந்தேன், அதான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அதனால் என்னையே என் தலைவன் அழைத்து கொண்டு போய் எனக்கு இந்த வழி, இது இந்த பொறுப்பை உணர்த்தி இந்த கடமையை எனக்கு கையளித்தார். அது ஒரு வரலாறு கையளித்த கடமையாக தான் நான் நினைக்கிறேன். காலம் எனக்கு இட்ட கட்டளையாக தான் நினைக்கிறேன். அதான் நாங்கள் செய்கிறோம். நாங்கள் என் மக்கள் சிந்திய ரத்தத்திலும் கண்ணீரிலும் கருக்கொண்ட பிள்ளைகள், என் அன்பு உடன் பிறந்தார்களே, பேரன்புமிக்க பெற்றோர்களே, தாலாட்டு கட்டு வளர்ந்தவர்கள் அல்ல, கதறலிலும் ஒப்பாரிலும் ஓலத்திலும் வளர்ந்தவர்கள். லட்சக்கணக்கான பிணங்களுக்கு இடையே பிரசவிக்கப்பட்ட பிள்ளைகள். எங்களோடு இணைகிற, நாம் தமிழர்களை இணைகிற என் அன்பு உடன் பிறந்தார்களுக்கு சொல்லுவேன், என் தலைவன் நமக்கு கற்பித்ததை நான் உங்களுக்கு ஒரு தடவை சொல்ல விரும்புகிறேன். நான் வீழ்ந்தாலும் சரி, என் இனம் எழுந்தால் போதும். நாங்கள் செத்தாலும் சரி, எங்கள் இன மக்கள் வாழ்ந்தால் போதும். இதுதான் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கோட்பாடாக இருக்கணும். இவர்கள் மாதிரி வீழ்வது நாம இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்ற முழக்கத்தை முன்வைத்து அதிகாரத்துக்கு வந்தபோது, வீழ்வது தமிழாக இருந்தாலும் வாழ்வது நாம இருக்கட்டும் என்று மாற்றிய இந்த திராவிட மாடல் திருட்டு மாடல் ஆட்சி போல அல்ல. இன்னைக்கு எல்லா நாடகம், இத்தனை லட்சம் மக்களை கொண்டுட்டோமே, கொலை பண்ணிட்டோமே, அதை பத்தி கவலையே கிடையாது, அதை பத்தி பேசுறது இல்லை. இந்த இனத்திற்காக செத்த வீரர்களுக்கு ஒரு பூ போடுறதில்லை, ஒரு மெழுகுவர்த்தி கொளுத்துறது இல்லை. ஆனால் இது நமக்கான கட்சி, நம் இனத்திற்கான கட்சி, அதை பாதுகாக்கிற கட்சி என்று நாம் நம்பிக்கொண்டு திரிகிறோம். ஈழத்திலே, அந்த தாயகத்திலே, அந்த மண்ணிலே நம் தாய் நிலம் என்பது தெரியல. நம் இன சொந்தங்கள் அங்கு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், தெரியல. அது பிழைக்க போன இடத்தில் தமிழர்கள் நாடு கேட்கிறார்கள் என்று வரலாற்று பிழையான புரிதல். அது தமிழனின் தாய் நிலம் என்ற வரலாற்று தெளிவு இல்லை, அறிவு இல்லை. அதை மறக்கடித்து கடந்து போக செய்யணும். ஒரு தலைமுறைக்கு அந்த காயமே இருக்கக்கூடாது என்று இவர்கள் கருதுகிறார்கள். அதனால அதை பேசுறது இல்லை. திருப்பி போய் 13வது சட்ட திருத்தத்தை பேசுறாங்க. 87 நடந்த ஒப்பந்தம், ராஜீவ் ஜெயவர்தனை ஒப்பந்தத்தில் தான் நம் இனம் இவ்வளவு பெரிய வீழ்ச்சியை சந்தித்தது. தலைவர் அன்றைக்கு ராஜீவ் ஜெயவர்தனை ஒப்பந்தத்தை மறுக்கிறார் என்றால், நிராகரிக்கிறார் என்றால், அவரை விட இந்த மண்ணை, இந்த இனத்தை, இந்த மக்களை நேசித்த ஒரு மகன் உலக வரலாற்றில் உண்டா? அது வேண்டாம், என் இனத்திற்கு நன்மை வைக்கும் என்றால் அவர்தான் முதலில் ஏற்றுக்கொண்டு கையெழுத்திட்டிருப்பார். அவர் நிராகரிக்கிறார் என்றால் அது எவ்வளவு பின்விளைவு ஆபத்தை தரும் என்பதை நீங்க உணர்ந்து பார்க்கணும். அதனாலதான் வேணான்ட்டார். ஆனா இன்னைக்கு மறுபடியும் 13வது சட்ட திருத்தம் என்று பேசிக் கொண்டிருக்கிறார். ஈழத்தில் அந்த நிலத்தில் நடந்தது ஒரு இனப்படுகொலை என்று சொல்வதற்கு இவர்களுக்கு துணிவில்லை, சொல்ல மறுக்கிறார்கள்.
அது திட்டமிட்டு நிகழ்த்தப்பட்ட ஒரு இனப்படுகொலை. போர்க்குற்ற அளவிலே நிற்கிறார்கள். நாம் அந்த போரே குற்றம் என்று சொல்கிறோம். ஒரு நாடு, அந்த நாட்டுக்குள் வாழக்கூடிய இன்னொரு இன மக்களை ராணுவ தாக்குதல் நடத்தி அழிக்க கூடாது. இது போர் மரபு. அதை மீறி நம் மக்களை கொன்றது இலங்கை அரசு. ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் சண்டை நடக்கும் போது பயன்படுத்தக்கூடாது என்று தடை விதித்த அத்தனை போர்க்கருவிகளையும் பயன்படுத்தி கொண்டது. அதை உலகம் கண்மூடி வேடிக்கை பார்த்துக் கொண்டு நின்றது. இன்றைக்கு என்ன நிலை? பேசுவதற்கு ஒருத்தன் இல்லை நம்மளை விட்டா. கர்நாடகால, அமெரிக்கால, அமெரிக்க நாட்டில் அங்க இருக்கிற காங்கிரஸ் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பில் ஜான்சனும் தேப்ரா ரோஸுங்கிற ரெண்டு, ஒரு பெண்ணும் ஒரு பெண் உறுப்பினரும் ஆண் உறுப்பினரும், தேப்ரா ரோஸும் அந்த பில் ஜான்சன், ரெண்டு உறுப்பினர்கள், நம்முடைய மதிப்பிற்குரியவர்கள், போற்றுதலுக்குரியவர்கள். தமிழர் நிலத்தில் எத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பினீர்கள்? ஒருவர் பேசல. அமெரிக்காவில் இருக்கிற அந்த நாட்டின் காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் பதிவு செய்கிறார்கள், ஈழத்தில் கொன்றொழிக்கப்பட்ட மக்களுக்கு இருக்கிற இறுதி தீர்வு வாக்கெடுப்பு தான், ரெஃபரண்டம், பொது வாக்கெடுப்பு தான் ஒரே அரசியல் தீர்வு என்று சொல்கிறார்கள். கனடா நாட்டின் பிரதமர், நம்முடைய மதிப்பிற்குரிய பெருந்தகை, மாண்புமிக்க அந்த நாட்டின் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ, இலங்கையில் ஈழத்தில் நடத்தப்பட்டது படுகொலை, இனப்படுகொலை என்பதை பதிவு செய்கிறார். ஒரு மிகப்பெரிய நாட்டினுடைய தலைவர், நாட்டின் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் அந்த நாட்டில் ஈழத்தில் நடந்தது இனப்படுகொலை என்பதை பதிவு செய்கிறார். மதிப்புமிக்க ஒரு குரல். ஆனால் இந்த நாட்டில் தந்தையர் நாடு என்று நாம் நம்பி நின்று இவர்களுக்கு வாக்கு செலுத்திய இந்த தலைவர்கள் ஒருவர் கூட இதை பதிவு செய்யல. நமக்கு இருக்கிற இறுதி வாய்ப்பு அரசியல் தீர்வு தான். அரசியல் தீர்வுக்கு ஒரே வாய்ப்பு ரெஃபரண்டம், வாக்கெடுப்பு, பொது வாக்கெடுப்பு. ஒரே இலங்கைக்குள் ஒன்றாக இருந்து வாழ்கிறீர்களா அல்லது தனித்தமிழ் ஈழமாக மீள்கிறீர்களா? இது கருத்து. இதை முன்வைத்து தமிழீழத்தில் வாழ்கிற மக்கள், தமிழகத்தில் வந்து ஏதிலிகளாக வாழ்கிற மக்கள், புலம்பெயர்ந்து வாழ்கிற ஈழத்தமிழ் மக்களிடத்திலே ஒரு வாக்கெடுப்பு. ஒரே இலங்கைக்குள் நாங்கள் வாழ்கிறோம் என்று வாக்களித்து விட்டால் நாங்கள் எல்லோரும் வாய் மூடி மௌனிக்கிறோம். இல்லை, தனித்தமிழ் ஈழமாக மீள்கிறோம், சுதந்திர நாடாக நாங்கள் பிரிகிறோம் என்றால் உலக வல்லாதிக்க அதிபர்கள், பெரும் தலைவர்கள் வந்து எங்களை பிரித்து தனி நாடாக பிரகடனப்படுத்துங்கள். இதான் நாங்கள் வைக்கிற கோரிக்கை. ஒடுக்குகிற தேசியனத்திலிருந்து ஒடுக்கப்படுகிற தேசியனம் பிரிந்து செல்ல விரும்புவது தன்னுரிமை. அந்த தன்னுரிமையை போராடி பெற வேண்டியது ஒவ்வொரு தேசியனத்தின் பிறப்புரிமை என்கிறான் ரஷ்ய புரட்சியாளர் லெனின். ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாடு, ஒரு இனத்திலிருந்து இன்னொரு இனம் பிரிவது என்பதை பிரிவினவாதம் என்று பேசக்கூடாது. ஒரு வீட்டுக்கு மனமுடித்து வருகிற ஒரு மணப்பெண் வாழ விருப்பம் இல்லை என்றால் மனமுறிவு, விவாகரத்து, டைவர்ஸ் பெற்று பிரிவது என்பதை குடும்ப உறவையை சிதைக்கிறாள் என்று குற்றம் சாட்டுவது எப்படிப்பட்ட பைத்தியக்காரத்தனமோ அப்படிப்பட்ட பைத்தியக்காரத்தனம் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாடு பிரிய விரும்புவதை பிரிவினவாதம் என்று சொல்வது என்று லெனின் அவர்கள் நமக்கு போதித்திருக்கிறார். அந்த வழியை தான் நாம் பின்பற்றுகிறோம். இப்படி நாடுகள் பிரியலையா? பிரிஞ்சிருக்கு. 2006 1990 யுகோஸ்லாவியால இருந்து ஸ்லோவேனியான்னு ஒரு நாடு பிரியுது. 1990 டிசம்பர் 23 பிரியுது. வாக்கெடுப்பு எடுத்து 1990 டிசம்பர் 23 தனி நாடா போகுது ஸ்லோவேனியான்னு ஒரு நாடு. அப்ப 1999 இந்தோனேசியாவில் இருந்து கிழக்கு தைமூர் பிரியுது. ஆகஸ்ட் 30 பொது வாக்கெடுப்பு மக்கள் நடத்தி அந்த தனி நாடுக்கு, கிழக்கு தைமூருக்கு வாக்கு செலுத்தினோட தனி நாடா பிரிஞ்சிருது. 2006 சேர்பியா, வெறும் 10 லட்சம் மக்கள், வெறும் 10 ஆண்டு கால போராட்டம். இவ்வளவு அழிவில்லை, இவ்வளவு உயிரிழப்பில்லை, ரத்தம் சிந்தவில்லை, இவ்வளவு காயம் கண்ணீர் இல்லை, கதறல் இல்லை. ஆனால் சேர்பியால இருந்து கொசோவா பிரியுது. 2006 அக்டோபர் மாதம் 28, 29 பொதுவாக்கு நடக்குது. அதுல பிரியுது, தனி நாடா போகுது கொசோவா. இந்த நாடுகள் எல்லாம், உலக நாடுகள் எல்லாம் அங்கீகரிக்குது, பாராட்டுது, அதை போற்றுது.
கொசவா பிரிந்ததை வாழ்த்துகிறார்கள். அதே ஆண்டு 2006ஆம் ஆண்டு அந்த யுகோஸ்லாவியாவில் கொஞ்சம் நிலப்பரப்பு, இந்த சேர்பியாவிலிருந்து கொஞ்சம் நிலப்பரப்பு எடுத்து மாண்டினிக்ரோ அப்படின்னு ஒரு நாடு அது பிரியுது. மே 21ஆம் தேதி அந்த நாடு 2006 மே 21ஆம் தேதி மாண்டினிக்ரோ பிரியுது. இதையெல்லாம் வரவேற்கிற இந்த உலக நாடுகள் 2011ஆம் ஆண்டு ஜூலை 9ஆம் தேதி பாருங்க, இது தீவும் இல்ல தீபகற்பமும் இல்ல ஒரு நாடு, தெற்கு சூடான், நிலவியல் நாடு, வெறும் சுத்தி 4 பக்கம் நிலம்தான். இப்ப நம்ம தீபகற்பம், ஒரு 3 பக்கம் கடல், ஒரு பக்கம் நிலம். இப்ப இலங்கை தீவு, அது 4 பக்கம் கடல். அப்படி இல்லை இந்த தெற்கு சூடான், 4 பக்கம் நிலவியல். அந்த நாடு 2011 ஜூலை 9ஆம் தேதி தனி நாடா பிரகடனப்படுத்தப்படுது. அதை இந்தியாலாம் பாராட்டுது, வரவேற்குது. கனடாங்கிற நாட்டில் கியூபெக் என்ற இன மக்கள் 2 முறை பொது வாக்கெடுப்பு கேட்கிறாங்க, தனி நாடு கேட்கிறாங்க. அவங்களுக்கு எந்த பண்பாட்டு சிதைவு, உயிர் சிதைவு இல்லை, அழிவு இல்லை. ஆனால் தனி நாடு கேட்கிறாங்க. பொது வாக்கெடுப்பு எடுத்து 2 முறையும் அந்த மக்கள் பொது வாக்கெடுப்புல தோற்றுட்டதுனால அதுல இணைந்து வாழ்றாங்க. இப்ப பிரிட்டன்ல இருந்து இங்க ஸ்காட்லாந்து தனி நாடு கேட்குது. ஒரு தடவை வாக்கெடுப்பு எடுத்தாங்க, தோற்றுச்சு. இப்ப மறுபடியும் பொது வாக்கெடுப்புக்கு பொது வாக்கெடுப்பு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதே தான் நாமும் கேட்கிறோம். எங்களுக்கு ஒரு அரசியல் தீர்வை முன்வைங்க, பொது வாக்கெடுப்பு, ஒரு ரெஃபரண்டம். அதை தவிர எமக்கு வேற தீர்வில்லை என்கிற கருத்தை நாம் வலியுறுத்திக்கிட்டு வரோம். இன்னைக்கு இந்த கருத்து அது ஏற்கப்படாது, அது கவனிக்கப்படாது. ஆனா ஒரு நாள் தொடர்ச்சியாக இந்த கருத்தை நீங்கள் புறந்தள்ளி விட்டு நகர்ந்து போய்விட முடியாது. உலகத்தீரே புறந்தள்ளி விட்டு போக முடியாது. நாங்கள் அவ்வளவு வேலை செய்வோம். இப்பவே நாங்கள் இந்தியாவிற்குள் எளிய பிள்ளைகள், நாங்கள் திரிபுரா, நாகாலாந்து, மேகாலயா, பஞ்சாப், காஷ்மீர், எத்தனை மாநிலங்களை எங்களுக்காக பேசுகிற மாநிலங்களாக, எங்களுக்கு குரல் எழுப்புகிற மாநிலங்களாக, எத்தனையோ மாநிலங்களை அந்தந்த தேசிய இனங்களின் அந்தந்த தேசிய இன மக்களோடு இணைந்து தமிழ் தேசிய இன பிள்ளைகள் நாங்கள் அவர்களுக்காக, அவர்கள் எங்களுக்காக போராடுகிற நிலைமையை நாங்கள் உருவாக்கி கொண்டு வருகிறோம். அது வரும், அந்த மாற்றம் விரைவிலே நிகழும். நீங்க ஒன்னும் செய்ய வேணாம். எண்ணற்ற பிரச்சனைகள், சொல்லி முடிக்க முடியாத அளவிற்கு துயரங்களும் துன்பங்களும் நம்மளை துரத்தி அடிக்குது. நீங்க ஒன்னும் செய்ய வேணாம். ஒரே ஒரு ஓட்டு ரெட்டலைக்கு உதயசூரியனுக்கு போட்டாச்சு. 60 ஆண்டுகளா போட்டாச்சு. அவன் தூக்கி நம்மளை நடுத்தருவில் போட்டாச்சு. திருவோடு ஏந்தி தெருவோடு நிக்க விட்டுட்டான். எல்லாத்துக்கும் கையேந்திர நிலைமையில விட்டுட்டான். ஆனா கடைசியா ஒரு வாய்ப்பு, உங்க பிள்ளைகளை எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பாருங்களேன். இவன் தான் ரொம்ப நாளா அந்த பையன் கத்திட்டு இருக்கானே, இவனுக்கு தான் ஒரு 5 ஆண்டு ஆட்சியை கொடுத்தா என்ன, கொடுத்தான் பாருங்களேன், கொடுத்தான் பாருங்களேன். உலகத்தின் தலை சிறந்த நாடாக, பூமியின் சொர்க்கமாக என் தாய் நிலம் தமிழ்நாட்டை நாங்கள் மாற்றுகிறோமா இல்லையா? வெறும் கடலமைத்து வைத்துக் கொண்டு ஒரு வளமும் இல்லாத சிங்கப்பூர் உலகத்தின் எல்லா நாட்டு இளைஞனுக்கும் வேலையை கொடுக்க முடிகிறது என்றால் உங்கள் மகன்களால், எங்களால முடியாதா? உங்கள் பிள்ளைகளால முடியாதா? முடியுமா? முடியாதா? நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்பு, வளர்ச்சி, இது உங்க பிள்ளைகள் கோட்பாடு. எங்கள் தத்துவம் நீரு, பயிறு, உயிர், அறிவு, பயன், வளர்ச்சி. நீரின்றி அமையாத உலகை, நீர் தேக்கம், நீர் வளத்தை பெருகுடா, வயிறு, வேளாண்மை செய்யடா. வேளாண்மை யார் செய்யறது? எல்லாம் கூச்சப்படுறான். படிக்காதவன் செய்யற தொழில்னா இல்ல, படிச்சவனும் செய்ய. வேளாண்மை செய்ய அரசு பணி, கவர்மெண்ட் வேலை. அடா டாஸ்மார்க்ல சாராயம் ஊத்து கொடுக்குறவன் கவர்மெண்ட் வேலைன்றான். உலகத்துக்கு சோறு போடுற வேலையை செய்ய, விவசாயத்தை செய்யறவன் கவர்மெண்ட் வேலையா இருக்கக்கூடாதா? ஆடு மாட்டுக்கு ஊசி போடுற வெட்டினரி டாக்டர் கவர்மெண்ட் டாக்டர். கோழி, ஆடு, மாடு, வாத்துக்கெல்லாம் முடியலன்னா ஊசி போடுறாருல, அவர் கவர்மெண்ட் வேலை. ஆனால் ஆட்டையும் மாட்டையும் வளர்க்கிறான்ல, எல்லா ஆத்தாளப்பையும் கவர்மெண்ட் வேலையா இருக்கக்கூடாது. ஆக்குறேன் கவர்மெண்ட் வேலை. 60 வயசுக்கு மேல விவசாயிக்கு ஓய்வூதியம் கொடுக்குறேன், பென்ஷன் கொடுக்குறேன். என்னது நீ பாரு, என்ன பாடுபடுத்துறேன். ஒரு 5 வருஷம் ஒரே ஒரு தடவை
நேற்று என் தங்கச்சி ஒரு வீடை இடிக்கிறாங்கன்னு கூட்டிட்டு போனாங்க, போராட்டத்துக்கு போனேன். ஒரு தங்கச்சி, அண்ணன் நாங்கள் ஒன்றுமே எளிய இதாக இருக்கனால எங்களை எல்லாரும் வந்து தொடுறாங்கண்ணே, எல்லாரும் வந்து தொடுறாங்கண்ணே, வீட்டை தொடுறாங்கண்ணே, அதை தொடுறாங்க. நீ ஏன் கவலைப்படுற? நீனும் தொடு. ஒரே ஒரு தடவை ஓட்டு போட போகும்போது விவசாய சின்னத்தை தொடு, மீதியை நான் பார்த்துக்கிறேன்னு. அது உண்மையில அதான் சொல்கிறேன். விவசாயிக்கு ஓட்டு போடலன்னா இவன் போடுவேன், வேற கிரகத்தில் இருந்தா வருவேன். இந்த கை கட்டி நிற்கிறான் பாருங்க, எங்கடா நம்ம சின்ன அங்க பாருங்க. அவன் கொடுக்கும்போது கரும்பை 2 வச்சுட்டான். அது ஒரு கம்பையோ சோளத்தையோ ஒரு நெல்லையோ வச்சிருக்கலாம். கரும்பையா வச்சான்? ஆலைக்குள் கொடுத்து தன் உடம்பை கசக்கி பிழிந்தாலும் இனிப்பா இருக்கிற சர்க்கரையை தருவதாலேயே அதை கரும்பு சின்னத்தை எங்களுக்கு கொடுத்துக்கலாம். நீ என்னை குடும்பப்படுத்தி கஷ்டப்படுத்தி வருத்தினாலும் நான் உங்களுக்கு இனிப்பைத்தான் தருவோம். அதனால கரும்பை கை கட்டி நிற்கிறான். விவசாயி எவனிடத்துலையும் கை கட்டவும் கூடாது, கை நீட்டவும் கூடாது. அவனுக்கிட்ட தான். உலகத்திலே அன்பு மக்களுக்கு நான் சொல்லுவேன், எவனுடைய தயவிலும் இல்லாது உலகத்திலே ஒருவனால வாழ முடியும் என்றால் அது உழவர் குடியன், வேளாண் குடிமகன், விவசாயியால தான் முடியும். எல்லோரும் மனிதர்கள் செய்கிற வேலையை செய்கிறார்கள். என் அன்பு பெற்றோர்களே, என் அருமை தம்பி தங்கைகளே, வேளாண் குடிமகன் விவசாயி மட்டும்தான் தெய்வத்தின் தொழிலை செய்கிறான். அது நல்லா கொஞ்சிக்கணும். சாப்பாடு இன்னைக்கு கிடைச்சிருச்சு, ஆண்டவனே நன்றிங்கிற. அந்த சாப்பாடை கிடைக்க வச்ச ஆண்டவன், அந்த தெய்வம், அந்த இறைவன் உழவர் குடிமகன் விவசாயி என்பதை கவனத்தில் வச்சுக்கணும். விவசாயி தோற்று போனார்கள். உங்களுக்கு ஒன்று சொல்லணும் நான் விரும்புகிறேன், ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் சொல்லிட்டு முடிக்க நினைக்கிறேன். நான் முதலாக புலி சின்னத்தை கேட்டேன், தரமாட்டாங்கன்னு தெரியும், ரிஜெக்டட். நான் மகிழ்ச்சி அடைஞ்சேன். மயிலை கேட்டேன், மயில் சின்னத்தை வாங்கும்டா அப்படின்னு. அது மயில் வந்து உயிர் உள்ளதையும் தர முடியாது, அது தேசிய பறவைன்ட்டாங்க, நேஷனல் பேர்டு, அதை தர முடியாது. அப்போ ஏன் தேசிய மலர தாமரையை பிஜேபிக்கு கொடுத்தீங்கன்னு கேட்டேன். அந்த அதிகாரிகள் குசு குசுன்னு பேசிக்கிட்டாங்க. ரெவல்யூஷனிஸ்ட், அதாவது புரட்சிக்காரனா ரொம்ப கடி கேட்குறாங்க. எங்கள் எதுக்கு தாமரை கொடுத்து? அது அப்போ நடந்துருச்சு. சரி காலமாட்டை கொடுங்கன்னு. அப்போ ஜல்லிக்கட்டு கிளிக்கட்டுலாம் பரபரப்பாக நம்ம பேசிட்டு இருக்கும்போது காலமாட்டை கொடுங்க, உயிர் உள்ள எதையும் தர முடியாதுண்ணா. அப்போ ஏன் யானையை வந்து அம்மா மாயாவதிக்கு கொடுத்தீங்கன்னு கேட்டேன். அது அப்போ நடந்துருச்சு. உனக்கு பிரச்சனை நான் பின்னாடி பிறந்ததானா? இப்போ நீ என்ன சொல்கிற அப்படின்னு தரல. நாங்களா ஒரு சின்னத்தை முடிவு பண்ணி தரோம் போங்கன்ட்டாங்க. நான் வீட்டுக்கு வந்தோன்னே விவசாயி கொடுத்துட்டாங்க. ஏடா அதெல்லாம் உயிர் உள்ள எதையும் தர முடியாதுன்னாங்க. விவசாயி ஏன்டா கொடுத்தாங்கன்னா எந்த விவசாயம் உயிரோட இல்லைன்னு முடிவு பண்ணிட்டான். அதையே எனக்கு கொடுத்தாங்க, நாம் தமிழர் கட்சிக்கு சீமானுக்குன்னா உயிரை கொடுத்தாது விவசாயியை காப்பாற்றிடுவான்னு தான் அந்த சின்னத்தை எனக்கு கொடுத்துக்கிறேன். அதனால இந்த கரம்பயம் கிராமத்தில் என் கட்சியில் இணையறவங்க மட்டும் என் கட்சிக்காரங்க நான் நினைக்கல, அவங்களுக்கு மட்டும் என் வணக்கமும் வாழ்த்துக்களும் இல்லை. இந்த மண்ணில் இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நான் வணங்குறேன், நேசிக்கிறேன். எல்லோருக்குமே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த நிலத்தில் முளைக்கிற புல் பூண்டு செடி கொடி எல்லாருக்குமான அரசியலை தான் உங்கள் மகன் பேசி கொண்டிருக்கிறேன். அதனால என் அன்பு உறவுகள், என் அருமை பெற்றோர்கள், உங்கள் பிள்ளைகள் எங்களை கைவிட்டு விடாதீர்கள். உங்களை நம்பித்தான் நாங்கள் இந்த பெரும் பணியை செய்கிறோம். எந்த திமிர்ல சீமான் தனிச்சு நிற்கிறான்னா, என்னை பெற்றவர்கள், என் உடன் பிறந்தவர்கள் எங்களை கைவிட்டு விட மாட்டார்கள் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையில தான். யாராருக்கோ போட்ட ஓட்டை, அது ஒரு ஓட்டை உங்கள் பிள்ளைகள் ஒருத்தருக்கு ஒரு தடவை போடுங்க, ஒரு தடவை போடுங்க. ஜெயிச்சிருவியா சீமான் அப்படி கேட்கக்கூடாது. நீங்க போட்டா நாங்க ஜெயிச்சிருவோம் என்ற சொல்லும்போது வரட்டும் வரட்டும் பார்க்கலாம். நீங்க போட்டாதான் நான் வரவே முடியும். ஒரு அம்மாலாம் சொல்றாங்க, சின்ன சின்ன பசங்க இவங்களுக்கு போட்டு ஓட்டை வீணாக்க கூடாதுப்பா. 60 வருஷமா அவங்களுக்கு போட்டு நாட்டை வீணாக்கிவிட்டு எனக்கு போட்டா ஓட்டு வீணாயிருமா? இதனால பேரன்புமிக்க எனது பெற்றோர்கள், என் உயிர்க்கினிய என் உடன் பிறந்தார்கள், உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வருகிற தேர்தலில் வாக்கு செலுத்தி வலிமை மிக்க அரசியலாக மாற்றுங்கள். இது உங்களுக்கான அரசியல், வருங்கால நம் தலைமுறை பிள்ளைகளுக்கான அரசியல். நாங்கள் கேட்பது வாக்கை இல்லை, வருங்கால தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கையை, இந்த மண்ணுக்கான இந்த மக்களுக்கான அரசியல். அதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு எங்களை வலிமைப்படுத்துங்கள். கட்சியிலே இணைவதற்கு முன் இங்கே
என் அன்பு சொந்தங்கள், இந்த உறுதியை நாம் தமிழர் பிள்ளைகள் ஒவ்வொருவரும், என் உறவுகள் ஒவ்வொருவரும் உளமாற இந்த உறுதியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் அன்போடு வேண்டுகிறேன். எழுந்து நின்று இதயத்தில் கை வைத்து இந்த உறுதிமொழி ஏற்று இதன்படி நடப்போம் என்கிற உறுதியை நாம் ஏற்போம். உறுதியேற்பு. எமக்கு உயிர் தந்த தாயின் மீதும் உயிரான எம் தமிழின் மீதும் எங்கள் உயிருக்கு மேலாக நேசிக்கும் தலைவர் மேதகு பிரபாகரன் மீதும் மொழி காக்கவும் இனம் காக்கவும் இன்னுயிர் இந்த வீர மறவர்களின் மீதும் ஆணையிட்டு உறுதியேற்கிறோம். நாம் தமிழர் கட்சி மற்றுமொரு அரசியல் கட்சி அல்ல. இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. நாங்கள் ஆட்சி மாற்றத்திற்கோ ஆள் மாற்றத்திற்கோ வந்தவர்கள் அல்ல. அடிப்படை மாற்றம், அமைப்பு மாற்றம், அரசியல் மாற்றத்திற்கு வந்த புரட்சியவாதிகள். நாம் தமிழர் என்பது தமிழ் தேசியத்தின் அரசியல் பெருங்குடும்பம். இங்கு நீ பெரியவன் நான் பெரியவன் என்ற எண்ணத்திற்கே இடமில்லை. தான்மையை தள்ளி வைப்போம், தமிழே முதன்மை என்று சொல்லி வைப்போம். எவர் ஒருவர் தன்னை முன்னிறுத்திக் கொள்ளாது தான் பிறந்த மண்ணையும் இனத்தையும் முன்னிறுத்தி களத்திலே உழைக்கின்றாரோ அவரே இந்த புரட்சிகர அரசியல் படையில் தளபதியாகிற தகுதியை பெறுவார். சகோதரத்துவம், சமத்துவம், பேரன்பு, பெரும் மதிப்பு, முழுமையான ஈடுபாடு, கடுமையான உழைப்பு, இதை எங்கள் இதய சுவற்றில் எழுதி வைத்து நாள்தோறும் வாசிப்போம். இதையே உயர்ந்த கொள்கையாக நேசிப்போம். உடலினை உறுதி செய்வோம், அறிவை விரிவாக்குவோம், கொள்கை வகுத்து நிற்போம், கூடி செயல் செய்ய பழகுவோம். கட்சியின் வளர்ச்சி ஒன்றே எம் லட்சியத்தை அடைய இறுதி வாய்ப்பு என்று உணர்ந்து உறவாக இணைந்து அரும்பாடாற்றுவோம். எங்கள் இலக்கு ஒன்றுதான், எம் இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவும். புரட்சி எப்போதும் வெல்லும். நாளை எமது வெற்றி அதை சொல்லும்.